அன்லாக் யுவர் பவர் ஆஃப் லவ் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை பாடநெறியின் 23வது பேட்ச் இதோ உள்வாங்கப்பட உள்ளது. அலிஃப் குளோபல் அகாடமியினால் 12 வருட காலமாக நடாத்தப்பட்டு வரும் திருமணமான கணவன் மனைவியருக்கும் திருமணமாக இருக்கும் இளைஞர் யுவதிகளுக்குமான 3 மாத கால ஆன்லைன் சைக்காலஜிக்கல் ஒர்க் ஷாப். 1000த்திற்கும் அதிகமானவர்கள் பங்கு பற்றிய இஸ்லாமும் உளவியலும் கூறும் அழகான யதார்த்தமான குடும்ப வாழ்வின் பால் வழிகாட்டுவதற்காக நடாத்தப்படுகின்ற இப்பாடநெறியில் நீங்களும் தவறாது கலந்து பயன்பெறுங்கள். அலிஃப் குளோபல் அகாடமி இதுவரை 22 பேட்ச்களை வெற்றிகரமாக நடாத்தி தற்போது 23வது பேட்சிற்கான வகுப்புகளை ஆரம்பிக்க உள்ளது. நீங்கள் திருமணம் முடிக்க இருப்பவராக இருக்கலாம் அல்லது திருமணம் முடித்தவராக இருக்கலாம். பலரது குடும்ப வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய இந்த பாடநெறியில் நீங்களும் ஒருமுறை இணைந்து பாருங்கள். நீங்கள் உலகின் எந்த நாட்டில் வசிப்பவராக இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் ஊடாக இப்பாடநெறியை தொடரலாம். பாடநெறியின் இறுதியில் பங்கு பற்றியவர்களுக்கான சர்டிபிகேட் வழங்கப்படும். இப்பாடநெறி பிரபல உளவள துணையாளர் அஷேக் ஆலிப் அலி இஸ்லாஹி அவர்களால் நடாத்தப்படவிருக்கின்றது. பாடநெறிக்கான முழு கட்டணம் தனி ஒருவருக்கு 5000 ரூபாயும் தம்பதியருக்கு 6000 ரூபாயும் மாத்திரமே. 2026 மார்ச் மாதம் 28ஆம் திகதி சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறவிருக்கும் இலவச அறிமுக நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். ஏப்ரல் மாதம் முதல் வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பெயர், வயது, முகவரி என்பவற்றை இந்த இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கைக்கு இப்போதே தயாராகுங்கள். முன்சிபா ஸ்டார்ட் பண்ணு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد அலிஃப் குளோபல் அகாடமியூடாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இன்றைய பிளிஸ்ஃபுல் மேரிட் லைஃப் நிகழ்ச்சியின் ஒர்க் ஷாப்பின் அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலிஃப் குளோபல் அகாடமியூடாக காலத்திற்கு காலம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடாத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அவ்வகையில் ஸ்மார்ட் பேரண்டிங் எனும் கருப்பொருளில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான நிகழ்ச்சிகள், குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான பேரண்டிங் ஒர்க் ஷாப்ஸ், மாணவர்களுக்கான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சம்பந்தமான ஒர்க் ஷாப்ஸ், ரமதான் காலங்களில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான அல் குர்ஆன் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் நிகழ்ச்சிகள், திருமணம் முடிக்க இருப்பவர்களுக்கான பிளிஸ்ஃபுல் மேரிட் லைஃப் ஒர்க் ஷாப்ஸ் என பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடாத்தி வருகிறோம். அவ்வகையில் முடிக்க இருப்பவர்களுக்கான ப்ரீமெரிட்டல் அண்ட் மெரிட்டல் கவுன்சிலிங் பிளஸ் கைடன்ஸ் என்னும் பாடநெறியின் 23வது பேட்சை அலிஃப் குளோபல் அகாடமியூடாக ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம். எனவே இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அன்லாக்கிங் யுவர் பவர் ஆஃப் லவ் என்ற கருப்பொருளில் நடைபெறும் அறிமுக நிகழ்ச்சியை நடாத்தி தருவதற்காக அலிஃப் குளோபல் அகாடமியின் நிறுவனரும் இஸ்லாமிய அரபு கல்லூரியில் ஷரியா துறையில் பட்டம் பெற்றவரும் பெராதனியா பல்கலைக்கழகத்தில் BA பட்டத்தையும் உளவளத் துணையில் சான்றிதழ் பாடநெறியையும் தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தில் உளவியல்சார் உளவளத் துணையில் டிப்ளோமா கற்கை நெறியை பூர்த்தி செய்தவரும் சர்வதேச மனிதவள அபிவிருத்தி கற்கையை பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் பல்கலைக்கழகத்தில் கற்றவரும் அல் குர்ஆன் மற்றும் நவீன விஞ்ஞான ஆய்வுகளில் தேர்ச்சி பெற்றவருமான சிரேஷ்ட உளவளத் துணையாளர் அஷேக் ஆலிப் அலி சார் அவர்களுக்கு இச்சந்தர்ப்பத்தை கையளிக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா நபிய்யிஹி வ மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. குட் ஈவினிங். அலிஃப் குளோபல் அகாடமியூடாக நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு பாடநெறிகளில் இன்றைக்கு நாங்கள் எதிர்வரக்கூடிய மாதத்தில் ஆரம்பிக்க இருக்கின்ற ப்ரீமெரிட்டல் அண்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் பிளஸ் கைடன்ஸ் PMCG நாங்கள் சொல்லுவோம். அந்த பாடநெறியிட அறிமுக நிகழ்ச்சியில தான் நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. எனவே இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் அன்போட வெல்கம் பண்ணிக்கொள்றேன். இன்றைய நிகழ்ச்சி அன்லாக்கிங் யுவர் பவர் ஆஃப் லவ் என்ற கருப்பொருளை தான் இன்ஷால்லா நடக்க இருக்குது. எனவே இந்த நிகழ்ச்சியை இறுதி வரைக்கும் இருந்து நீங்க செவிமடுக்கிறதோட இந்த நிகழ்ச்சியில இந்த தலைப்பினூடாக நாங்க சொல்ல வர முக்கியமான மெசேஜ் என்னன்றதை நீங்க எடுத்துக்கொள்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றதை ஞாபகப்படுத்தி கொண்டு
அஹ், இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிற நீங்க, இந்த இடத்துல பலரும் நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிற நீங்க எல்லாம் யாரு என்றத ஒரு முறை நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அநேகமாக திருமணம் முடிச்சு திருமண வாழ்க்கையில இணைஞ்சு பல வருடங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பலரும் இந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. முதலாவது. ரெண்டாவது, இப்பதான் திருமணம் முடிச்சு திருமணமாகி 1 வருடம் 2 வருடம் 3 வருடங்கள் புதிதாக திருமணமான, இல்லாட்டி இன்னும் சில மாதங்கள் தான் ஆகுது திருமணம் முடிச்சு. அப்படியான புதிதாக திருமணமானவங்க, நியூலி வெடட் கப்பல்ஸ் இந்த இடத்துல ஜாயின் ஆகி இருப்பீங்க. ரைட். மூணாவது, இன்னும் வெட்டிங் எடுக்கல, நிக்காஹ் மட்டும்தான் நடந்திருக்குது, இன்னும் வலிமா ஒன்றும் கொடுக்கல. ஸோ அப்படியானவங்களும் நீங்க இந்த இடத்துல இணைஞ்சிருப்பீங்க. சம்டைம் நீங்க ரெண்டு பேரும் உங்களோட வீடுகள்ல, வைஃப் டவுட்ல, ஹஸ்பண்ட் வீட்டுல, இல்லைன்னு சொன்ன அப்ரோட்ல, ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் அப்படி இருக்கிறவங்களும் இந்த இடத்துல இணைஞ்சிருப்பீங்க. இல்ல இப்பதான் திருமண பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்குது, என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது, திருமண பேச்சுவார்த்தை முடிஞ்சிக்கிற கட்டத்துல தான் இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று கேள்விப்பட்டோம், இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்க இருக்குதுன்னு சொல்லி. எனவே அதுல இணைஞ்சு கொண்டவங்களும் இந்த இடத்துல இருப்பீங்க நீங்க. ரைட். இல்ல இப்பதான் பொன் பார்க்கறதுக்கு, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிக்கிறேன். ரைட். எனக்குரிய ஒரு லைஃப் பார்ட்னரை, பிரைட் க்ரூம் ஒன்று தேடுற பணியை ஆரம்பிச்சிக்கிற கட்டத்துல இருக்கிறவங்களும் இதுல ஜாயின் ஆகிருப்பீங்க. இல்ல நான் மேரி பண்ணி தான் இருந்தேன், பட் இப்ப டிவோர்ஸ் ஆகிக்கிறேன், அடுத்தது என்ன செய்யறன்றது விளங்குற இல்ல, திருமண வாழ்க்கையில நான் வந்து என்னது நான் வந்து ஃபெடப் ஆகிக்கிறேன், அதை நினைச்சாவே பயத்தோட இருக்கிறேன். ஸோ அப்படியானவங்களும் இதுல இருக்கலாம். அல்லாஹு அலம். அப்படியானவங்களும் இதுல இருக்கலாம். இல்ல நான் வந்து இப்பதான் என்னது காதலிச்சு கொண்டிருக்கிறேன், ஒரு கேர்ளை இல்லாட்டி ஒரு போய என்ன செஞ்சுக்கிறேன், நான் வந்து லவ் பண்ணி கொண்டு இருக்கிற காலத்துல இருக்கிறேன், இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று சோசியல் மீடியால பார்த்து ரைட் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போமே என்று ஜாயின் ஆகினவங்களும் இதுல இருப்பீங்க. ரைட். இல்ல லவ் பிரேக்கப் ஆகிக்குது, ரைட், லவ் பிரேக்கப் ஆகிக்குது, ஃபெயிலியர் ஆகிக்குது. ஸோ நான் அந்த ஃபெடப்ல இருக்கிறேன், இந்த பிரேக்கப் பெயின்ல நான் இருக்கிறேன். ஸோ அதிலிருந்து வெளியில வந்து கொள்ளையிலாம இருக்கிறேன். அப்படியான கட்டத்துல தான் இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று கிடைச்சிச்சு, எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொல்றாங்க. ஸோ நான் என்னன்னு பாக்குறதுக்கு ஜாயின் ஆகிக்கிறேன். அப்படியானவங்களும் இதுல இருப்பீங்க. எனக்கு விருப்பம் இல்லை, இந்த மேரேஜ் எண்டாவே திருமணம் எண்டாவே எனக்கு விருப்பம் இல்லை, எங்களோட பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி, இல்ல எங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் இந்த இந்த என்ன நிகழ்ச்சி என்ன ப்ரோக்ராம் பார்ப்போமே ரெண்டு ஜாயின் ஆகிக்கிறேன் என்றவங்களும் இருப்பீங்க. இல்ல இது ஒன்றுமே இல்லை, ஏதோ லிங்க் கொண்டு தவறுதலா வந்துட்டு அதை ப்ரெஸ் பண்ணி பட்டு ஜூம்ல ஜாயின் ஆகி பட்டிக்கிறன்றவங்களும் இருக்கலாம். அல்லாஹ் இப்படி பலரும் இந்த இடத்துல ஜாயின் ஆகி இருப்பீங்க. உங்களை அனைவரையுமே நான் என்ன செய்றேன், இந்த இடத்துக்கு வரவேற்றுக் கொள்றேன். நீங்க அவங்கள அனைவருக்குமான மெசேஜ் ஒன்று இன்ஷா அல்லாஹ் இதுல கிடைக்க இருக்குது என்றதை நான் ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு, ரைட், இப்ப குடும்ப வாழ்க்கை இந்த உலகத்துல மனித வாழ்க்கையிட ஆரம்பம் முதல், மனிதன் வாழ்க்கையோட ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஸோ இந்த மனித வாழ்க்கையோட பேசிக் வந்து என்னதுன்னு கேட்டா குடும்ப வாழ்க்கை தான். குடும்ப வாழ்க்கையோட ஆரம்பம் எதுன்னு கேட்டா திருமண வாழ்க்கைன்னு நாங்க சொல்லுவோம். ஸோ ஒரு அந்த திருமண வாழ்க்கைன்றது ஒரு சந்தோஷமானதாக, ஒரு பிளிஸ்ஃபுல்லானதாக அமைய வேணும்னு சொன்னா அதோட பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. அதாவது இந்த உலகத்துல மனித மனித வர்க்கம் பெருக வேண்டும் என்று சொன்னா அதுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை என்றது ஒன்று கட்டாயம் உண்டு, அவசியம். ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை ஒன்று இருந்தா தான் என் சந்ததி பெருக்கம் நடக்கும். ரைட். இப்ப குடும்ப வாழ்க்கையோட ஆரம்பமே எதுன்னு கேட்டா, பேசிக் எதுன்னு கேட்டா திருமண வாழ்க்கை. திருமணத்தின் ஊடாகத்தான் ஒரு குடும்பம் ஒன்று உருவாகிறது, அந்த குடும்பங்கள் பல சேரணும் என்ற ஒரு சமூகம் உருவாகிறது. ரைட். அப்ப திருமணம், அந்த திருமண வாழ்க்கை ஆரோக்கியமானதாக, ஒரு பிளிஸ்ஃபுல்லானதாக, மகிழ்ச்சிகரமானதாக அமைய வேண்டும் என்று சொன்னா அதுல பேசிக் ஒன்று இருக்குது. ஒரு திருமண வாழ்க்கையோட அடிப்படை என்னதான் இருக்கும், திருமண வாழ்க்கையோட பேசிக் வந்து என்னதான் இருக்கும், உங்களுக்கு யார் சரி சொல்லலுமா? மைக் அன்மியூட் பண்ணிட்டு. ஒரு சந்தோஷமான நிம்மதியான திருமண வாழ்க்கையோட பேசிக் ஃபவுண்டேஷன் எதா இருக்கும், அத்திவாரம் எதா இருக்கும்? யார் சரி சொல்லுவீங்களா? யாரோ பேசினாங்க பட் விளங்கல்ல.
அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆள் மெசேஜ் ஒன்று போட்டிக்கிறீங்க. ரைட், வேற வேற என்ன சொல்லலாம்? நிம்மதி. நிம்மதின்னு போட்டிக்கிறீங்க. எஸ், ஓகே. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், நிம்மதி, ஹெல்தினஸ், ரைட், இன்னும் மெசேஜஸ் வந்திக்குது. உண்மை, ரைட், ஓகே. அப்ப சில பேர் போட்டிக்கிறீங்க உண்மை, நேர்மை, அண்டர்ஸ்டாண்டிங், ஹெல்தினஸ், நிம்மதி, இப்படியான மெசேஜஸ் வந்திக்குது. ரைட், ட்ரூத் அண்ட் ட்ரஸ்ட். ஓகே, ரைட். உண்மையிலே இப்ப நீங்க இதை சொல்லியிருந்த விஷயங்கள் கூட சரியா நடக்கணும்னா அதோட பேசிக் நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்? அதோட பேசிக் வந்து லவ். நான் ஒரு 2 பேர் அந்த மெசேஜை போட்டிக்கிறீங்க லவ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு திருமண வாழ்க்கையிட, ஒரு ஹெல்தியான திருமண வாழ்க்கையிட, நிம்மதியான ஒரு திருமண வாழ்க்கையிட, ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையிட, ஒரு பிளிஸ்ஃபுல்லான திருமண வாழ்க்கையிட ஃபவுண்டேஷன் என்னன்னு நாங்கள் சொல்லும் போது அது லவ் தான். அது வந்து பேசிக்கே வந்து என்னன்னு கேட்டா அந்த அன்பு. ரைட். ஏன்னா இன்றைக்கு சைக்காலஜி இதை பத்தி கூடுதலாக பேசுது. ரைட், ஒரு திருமண வாழ்க்கையோட இந்த ஃபவுண்டேஷன், இந்த லவ் எப்படி பில்ட் அப் பண்ணணும் சம்பந்தமாக நிறைய பேசுது. அல் குர்ஆன் வந்து இதை ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு. அல் குர்ஆன் வந்து உங்களுக்கு இடையில நாங்க திருமண உறவை உருவாக்கி தந்திருக்கிறோம் என்னத்துக்குன்னு கேட்டா மவத்தன் வரஹ்மா, மவத்தா வரஹ்மா, இந்த லவ் அண்ட் மர்சி. இதைத்தான் அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் குர்ஆன்ல சொல்றான். ஸோ அந்த லவ்ன்றது பேசிக்கான ஒரு விஷயம். இன்றைக்கு அல் குர்ஆன் 1400 வருஷங்களுக்கு முந்தி சொல்லியாச்சு. இன்றைக்கு குர்ஆன் சாரி இன்றைக்கு சைக்காலஜிக்கல் வேர்ல்டு, ரைட், இன்றைக்கு குடும்பவியல் ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த பேசிக்கான விஷயம் வந்து இந்த அன்பு. அன்பு இருந்த இடத்துல தான் எதுவுமே இருக்கும். ரைட். அப்ப நாங்க பார்ப்போம் இந்த அன்பிட ஆரம்பம் எங்க இருந்து தொடங்குறேன்னு சொன்னா இந்த லவ், இந்த அன்பின் ஆரம்பமே எங்கிருந்து தொடங்குறேன்னா நீங்க பாருங்க, மனித படைப்பிட ஆரம்பத்தில இருந்தே இந்த அன்பு உருவாகுது. எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்றதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது ஒரு ஹதீஸுல் குதுசி. அதாவது மனித படைப்பு, மனித பிறப்பிட ஆரம்பமே கருவறை தானே. நாங்க கருவறையில் இருந்து தான் வாரோம். அந்த கருவறைக்கு அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறான் எப்படின்னு சொன்னா, அந்த கருவறைக்கு அல்லாஹ் எப்படி பேர் வச்சிருக்கிறான்னு சொன்னா அல்லாட பேர்ல இருந்து ஒரு துண்டை எடுத்து தானே அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறது. அல்லாவே சொல்றானே, அல்லாட அர் ரஹீம் என்ற பேர்ல இருந்த ஒரு துண்டைத்தான் அர் ரஹம் என்று சொல்லி கருவறைக்கு பேரா வச்சுக்கிறான். அரபிக்ல வோம்புக்கு என்ன பேருன்னு சொன்னா அர் ரஹம் என்று சொல்றேன். அப்ப பாருங்க, அல்லாட பேர்கள்ல உண்டு அர் ரஹீம் என்றது அவன் இரக்கம் உள்ளவன், கருணையாளன், அப்படித்தானே? சோ அந்த ஒரு பேரைத்தான் கருவறைக்கே பேரா வச்சிருக்கிறான். ரைட், அர் ரஹ்மன் சொல்லி. சோ அதிலிருந்து வார ஒரு குழந்தை என்ன செய்யறது? ஒரு அன்பு தேவையோட தான் அந்த குழந்தை என்ன செய்யும், பிறந்து வளர்ந்து வருது. அப்ப எனவே எங்கட ஒவ்வொருத்தருடையும், அது நானாயிருக்கலாம், நீங்களாயிருக்கலாம், எங்கட பிள்ளைகளாயிருக்கலாம், இந்த முழு மனித வர்க்கத்திட மனிதன் மட்டுமல்ல, சரியா, மிருகங்கள் எல்லா உயிரினங்களுடையுமே ஆரம்பமே வந்து இந்த லவ்ல தான் ஆரம்பிக்கிறது, அன்புல தான் ஆரம்பிக்கிறது, கருவறையில் இருந்தே தான் ஆரம்பிக்கிறது. ரைட், முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் பாருங்க, உயிர் வாழ்க்கையோட அடிப்படையும் என்ன தெரியுமா என்னன்னு கேட்டா அது நாங்க லவ்னு தான் சொல்லுவோம். உயிர் வாழ்க்கையோட ஃபவுண்டேஷனும் லவ்னு தான் சொல்லுவோம். மகாத்மா காந்தியோட அழகான ஒரு கோட் ஒன்று இருக்குது. மகாத்மா காந்தியின் அழகான ஒரு கோட்டேஷன் இருக்குது. வேர் தேர் இஸ் லவ் தேர் இஸ் லைஃப். எங்க அன்பு இருக்குமோ அங்க வந்து வாழ்க்கை கிடைக்கும். எங்க அன்பு இருக்குமோ அங்க வாழ்க்கை இருக்கும். ரைட். ஸோ அப்ப அன்பு இருக்கிற இடத்துல, லவ் இருக்கிற இடத்துல வாழ்வு அமையும் என்றது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ரைட். நீங்க பாருங்க, அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துற நேரம், அல்லாஹ் வந்து தன்னை அறிமுகப்படுத்துற நேரம், அதாவது அல் குர்ஆன நாங்க ஆரம்பிக்கிற நேரமே இருக்கிற முதலாவது சூரா ஃபாத்திஹா. சரி, அந்த சூரா ஃபாத்திஹால அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துறான். 3 முக்கியமான திருநாமங்களை கொண்டு அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். அங்கேயே அல்லாஹ் ஆரம்பிக்கிற எப்படி தெரியுமா? அவன்ட இரக்க சுபாவம் உள்ள குணங்களை வச்சுதான் நல்லா ஆரம்பிச்சிருக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரைட். அப்ப அதிலே வருது அர் ரஹ்மான் அர் ரஹீம். ரைட், மோஸ்ட் மர்சிஃபுல். சரியா? சூரா ஃபாத்திஹா தொடங்குற நேரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். அங்கேயும் வருது அர் ரஹ்மானிர் ரஹீம் வருது. சோ அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துறதே நான் இரக்கமுள்ளவன் என்றதை சொல்லித்தான். அப்ப இந்த லவ், ரைட், அந்த மர்சி, அதெல்லாம் அல்லாட நிறைய பேர்கள் எங்களுக்கு பார்க்கலாம். பாருங்க, அர் ரஹ்மான் ஒரு பேர், அர் ரஹீம்ன்றது இன்னொரு பேர், அல் வதூத்ன்றது மோஸ்ட் லவ்விங், ரைட், அல் வதூத். அதே மாதிரி அல் லத்தீஃப், ரைட், மோஸ்ட் ஜென்டில், லத்தீஃப், அதுவும் அல்லாட இரக்கத்தை சொல்லுற ஒரு பேர் தான். அல் கஃபூர், நிறைய மன்னிக்க கூடியவர், ரைட், அத் தவ்வாப்,
நிறைய எங்கட பச்சாவதாபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். சோ இப்படி அல்லாஹ்வோட பேர்களை பார்க்கிற நேரமே எங்களுக்கு விளங்குது எல்லாம் அன்போட சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வே சொல்றானே, அதாவது அல்லாஹ்ட கோவத்தை அல்லாஹ்ட இரக்கம் மிகைச்சிட்டது என்று அல்லாஹ் சொல்றான். ஹதீஸுல் குத்ஸி இது. அல்லாஹ்ட கோவத்தை அல்லாஹ்ட இரக்கம் மிகச்சிட்டது. சோ அவன் இரக்கம் உள்ளவன். தமிழ்ல சொல்லுவாங்க அன்பே சிவம் என்று சொல்றேன். அன்பே சிவம், அன்புதான் கடவுள் என்று சொல்லுவேன். சரியா? இதை நீங்க இந்த இந்த வசனங்களோட ஒப்பிட்டு பார்த்தா கூட விளங்கும். பாருங்க, அல்லாஹ் அவனை அறிமுகப்படுத்துறதே நான் அன்பாளன், கருணையாளன், ரைட், நான் மன்னிக்க கூடியவன், இப்படியான பண்புகளை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே இந்த லவ் என்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த 3 விஷயத்துல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அப்ப இன்றைக்கு இந்த உலகத்தை பார்க்கலும், இந்த உலகத்துல எங்களுக்கு பார்க்கலாம், இந்த அன்புக்கான போராட்டம் தானே நடக்கிறது. அன்புக்கான போராட்டம் நடக்குது. எங்க இருந்து ஆரம்பிக்குது? பெற்றோர்ட அன்புக்காக பிள்ளைகள் போராடுறாங்க. இப்படித்தானே? நானா நீயா, யாரு என்னோட கூட இறக்கம், என்னோடைய எங்கட பேரண்ட்ஸ் இறக்கம் உங்களோடைய. சோ பேரண்ட்ஸ் அன்புக்காக பிள்ளைகள் போராடுறாங்க. இது மனுஷன் மட்டுமல்ல. இந்த போட்டோ ஒன்று போட்டு, இது உங்களுக்கு தெரியுமா? இந்த போட்டோ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நிச்சயம் வைரலான ஒரு போட்டோ ஒன்று இது. சரி, நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னா, அதாவது ஒரு 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 சின்ன குரங்கு குட்டி உண்டு. அதோட தாய்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கலன்றதுக்காக, அந்த அன்புக்காக அது எவ்வளவு போராடிச்சு. ரைட்? அப்ப லாஸ்டா என்ன நடந்ததுன்னு கேட்டா, அந்த தாய் இந்த குரங்கு குட்டியை சேர்த்து கொள்ளல. அது ஒதுக்கிச்சு. அப்ப கடைசியில ஒரு பொம்மையோட கொடுத்துட்டு, அந்த பொம்மையோட தான் இதோட வாழ்க்கை அது அது ஸ்டார்ட் பண்ணி கழிக்குது, எடுத்து ஒன்று போகுது வருது. ஸோ உலகத்துல பெரிய மிச்சம் வைரலான ஒரு போட்டோ ஒன்று, இந்த வீடியோ ஒன்று. இது ஒரு ஜூல, ஜப்பான்ல ஒரு ஜூல நடந்த சம்பவம். பஞ்ச் என்ற ஒரு குரங்கு குட்டி ஒன்று பேர் அது. அப்ப எனவே உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேருமே அந்த அன்புக்காக போராடுற. அப்ப பெற்றோர்ட அன்புக்காக பிள்ளைகள் போராடுற. அதே மாதிரி காதலிட அன்புக்காக போராடுறேன்னா, காதலிட அன்பை பெற்றுக்கொள்றதுக்காக காதலன் போராடுற. காதலன் அன்பை பெற்றுக்கொள்றதுக்காக காதலி என்ன செய்யுது? போராடுறதை பார்க்கலாம். கணவன் அன்பை பெற்றுக்கொள்றதுக்காக மனைவி போராடுற. மனைவியிட அன்பை பெற்றுக்கொள்றதுக்காக கணவன் போராடுற. ரைட்? அதே மாதிரி பிள்ளைகளோட அன்பை பெற்றுக்கொள்றதுக்காக பெற்றோர் அவங்களோட வயோதிப காலத்தில் என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க போராடுவாங்க பிள்ளைகளோட அன்பை பெற்றுக்கொள்றதுக்காக. இப்படி இப்படி என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த அன்பை மையமாக வச்சுத்தான் எங்களோட முழு வாழ்க்கையுமே நகர்ந்து கொண்டிருக்குது. அன்புக்கான போராட்டம், அன்புக்கு எதையும் செய்வாங்க, அன்பால எதையும் செய்யலாம் என்கிற ஒரு கன்செப்ட் இந்த உலகத்துல இருக்குது. ஸோ இந்த அன்பால தான் இந்த உலகம் இன்றைக்கும் நிலைச்சு நின்றிக்குது என்று எங்களுக்கு சொல்லலாம். ரைட்? ஓகே. அப்ப ஸோ இந்த லவ்வுக்கு ஒரு பவர் ஒண்டிக்குது. இன்னைக்கு எங்களோட டாபிக்கும் அதுதான். ஏன்னா எங்களோட டாபிக்கும் அன்லாக் யுவர் பவர் ஆஃப் லவ். உங்களோட அன்பின் சக்தியை வெளிப்படுத்துங்க, அது வெளிக்கொணருங்க. எனவே அன்புக்கு ஒரு பவர் ஒன்று இருக்குது. என்ன மாதிரியான பவர் இருக்குதுன்னு பார்த்தா, நீங்க பாருங்க, அந்த அன்பால என்ன செய்யலாம்? லவ் ஹேஸ் த பவர் டு ஹீல். அந்த அன்பால என்ன செய்யலாம்னு கேட்டா, ஒன்றை எங்களுக்கு குணப்படுத்தலாம், ஹீல் பண்ணலாம். இதையெல்லாம் ஹீல் பண்ணலாம். இமோஷனல் வுண்ட்ஸ், ரைட்? இமோஷனல் வுண்ட்ஸ், மனவெளிச்சி ரீதியாக ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரம் இந்த அன்பால் என்ன தெரியுமா செய்யலாம்? அவங்களோட மனதை ஆறுதல் படுத்தலாம். அந்த லவ்வுக்கு அப்படியான ஒரு பவர் உண்டிக்குது. சரியா? அதே மாதிரி ஒருத்தர் வலி வேதனையோட இருக்கிற நேரம், அவரு மன அழுத்தத்துக்குள்ளாவிக்கிற நேரம், ஸ்ட்ரெஸ் ஆவிக்கிற நேரம், டிப்ரெஸ்டோட இருக்கிற நேரம், இந்த லவ் துருவ என்ன செய்யலாம்? அவங்கள ஹீல் பண்ணலாம். இந்த லவ்வுக்கு அப்படியான ஒரு பவர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் அ பர்சன் ஃபீல் வேல்யூட். ஒரு மனிதனை ஒரு வேல்யூவான ஒரு ஆளாக, ஒரு தரமான ஒரு ஆளாக, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஆளாக, மதிப்புள்ள ஒரு ஆளாக மாத்துறது ஏலும் இந்த லவ்வுக்கு அப்படியான ஒரு பவர் ஒன்று இருக்குது. ரைட்? ஸோ லவ்விங் வேர்ட் கேன் ஹீல் அ ஹர்ட் ஹார்ட் ஃபாஸ்ட் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ ஒரு 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 விரும்பத்தக்க, ஒரு நேசிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையால, ரைட், நாங்கள் ஒருத்தருட மனசை என்ன தெரியுமா செய்யலாம்? ஒரு நொந்து கஷ்டத்தோட இருக்கிற ஒரு ஆளோட ஹார்ட்டுக்கு ஒத்தடம் கூட கொடுக்கலாம் இந்த வார்த்தைகளால. சரியா? ஒரு அன்பான வார்த்தையால. ஸோ அன்புக்கு அப்படியான ஒரு பவர் உண்டிக்குது. ரைட்? அது மட்டுமல்ல, நீங்க பாருங்க, லவ் பில்ட்ஸ் டீப் கனெக்ஷன்ஸ். என்ன செய்யறேன்னு கேட்டா, அந்த அன்பு ஆழமான ஒரு உறவை என்ன செய்யற எங்களுக்குள்ள ஏற்படுத்துது.
அன்புக்கு வந்து ஆழமான உறவை கூட ஏற்படுத்தலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு ரெண்டு பேருக்கு இடையிலிக்கிற உறவை, ஒரு கணவன் மனைவி என்று வர நேரம் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலிக்கிற அந்த உறவை பில்ட் பண்றது, ஸ்ட்ராங் பண்றது எதுன்னு சொன்னா இந்த லவ் தான். ஸ்ட்ராங் பண்றது ஸ்ட்ராங் பண்றது எதுன்னு கேட்டா இந்த லவ். இந்த லவ்க்கு அப்படியான ஒரு சக்தி ஒன்று இருக்குது. ரைட். ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணலாம், ரெண்டு பேருக்கு மேலே அந்த பாண்டிங்கை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த இமோஷனல் இன்டிமசின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது உள்ளார்ந்த ஒரு தொடர்பு, உள்ளார்ந்த நெருக்கத்தை இன்னும் இன்னும் பலப்படுத்துறதுக்கும் இந்த லவ்வுக்கு ஏழும். அப்படியான ஒரு பவர் ஒன்று இருக்குது அன்புக்கு ஏழு. ரைட். ஒரு ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த உணர்வை மீனிங்ஃபுல்லாக மாத்துறது, அது வந்து லவ்வுக்கு தான் ஏழும், லஸ்ட்டுக்கு அல்ல. ஒரு வெறுமனே காமத்தோட காமத்துக்காக பலவிரவங்களுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல வந்து மீனிங்ஃபுல் இல்லை. சாதாரணமா இன்றைக்கு ப்ரஸ்டிடியூட்ல ஈடுபடுறாங்க இருக்கிறாங்க, விபச்சாரம் செய்யற பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க. ரைட். அப்ப அவங்களுக்கு இடையில எங்கேயோ ஒரு மசாஜ் சென்டர் ஒன்றுக்கோ ஒரு ஸ்பா ஒன்றுக்கோ அவங்க போனாங்கன்னு சொன்னா அங்க ஜஸ்ட் அது அது வந்து ஒரு இந்த மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் அல்ல, அது வந்து மணி மைண்டட் ரிலேஷன்ஷிப்போட அவங்களோட அந்த வேலை முடிச்சுட்டு வந்துடும். அது லஸ்ட். ஆனா லவ் என்ன தெரியுமா செய்யும்? அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லானதாக, அர்த்தபூர்வமானதாக மாத்துற சக்தி உண்டு அந்த அன்புக்கு இருக்குது. ஸோ வித்தவுட் லவ், அன்பு இல்லாம ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டா எம்டியா தான் இருக்கும். வித் லவ், அன்போட இருக்கிற நேரங்கள்ல எந்த ஒரு கஷ்டமான சந்தர்ப்பங்களையும் அந்த அந்த சிச்சுவேஷனை வந்து அது வந்து அழகானதா காட்டும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இது வந்து கால் மார்க்ஸுக்கும் அவரோட வைஃபுக்கும் இடையில அவங்களோட லைஃப் எப்படி போனாங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம் உண்டு. மார்க்ஸ் ஜென்னி. மார்க்ஸ் வந்து உலகத்துக்கு டாஸ்காப்ல சொன்னவன். ஆனா வீட்டுல வறுமையின் உச்சம். உச்சம்னா உச்சம் எவ்வளவு உச்சம்னா, ஜென்னியுடைய மார்பகங்கள்ல புள்ள பால் குடிக்குது, பாலுக்கு பதிலாக ரத்தம் வருதுங்கிறாங்க. அவ்வளவு வறுமை. இவள்கிட்ட தான் சாப்பிட்டாவில் பிள்ளைக்கு ரத்தம் பால் வரும். அந்த பீரியட்லயும் ஜென்னி என்ன செய்யறா, தன் ஷூவை வித்து மார்க்ஸுக்கு சுருட்டு வாங்கி கொடுக்குறான். பிள்ளைக்கு பால் வாங்கல அவன், ஏன்னா மார்க்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு. அவளை ஒருத்தர் கேட்கறான், அடுத்த ஜென்மம் இருக்கா, நீ என்னவா பிறக்க ஆசைப்படுறேன்னு சொன்னா அவன் சொல்றான், எனக்கு அடுத்த ஜென்மத்தை நம்பிக்கை இல்லை. அப்படி ஒண்ணு இருந்தா இதே மார்க்ஸுக்கு காதலியா வரணும், இதே மார்க்ஸுக்கு நான் வந்து மனைவியா வரணும், அப்பொழுதும் இதே வறுமை இருக்கட்டும். ஸோ இது நல்ல ஒரு உதாரணம். கால் மார்க்ஸ், நீங்க தெரியும், கால் மார்க்ஸ் ஹிஸ்டரியை படிச்சிருப்பீங்க. சரியான வறுமையில வாழ்ந்தவங்க. ஆனா அவங்க அந்த ஃபேமிலி லைஃப்பை பார்க்குற நேரம் நிறைய அறிஞர்களை பார்க்கலாம். நிறைய அறிஞர்களோட ஃபேமிலி லைஃப்ல வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கிறேன். ஆனா கால் மார்க்ஸோட ஃபேமிலி லைஃப்ல வந்து இந்த ஜென்னி, ரைட், இந்த ஜென்னியோட வாழ்க்கையில நிறைய அவங்க நிறைய உதாரணங்கள் இருக்குது. காரணம் அந்த லவ். ஸோ கஷ்டமான ஒரு சந்தர்ப்பத்தையும் இலகுவாக மாத்துறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த உண்மையான இந்த லவ் இருக்கிற சந்தர்ப்பத்தில். ரைட். ஓகே. அதே மாதிரி நீங்க பாருங்க, லவ் கேட்கிற இன்னொரு பவர் என்ன கேட்ட, இன்ஸ்பயர்ஸ் சேஞ்ச். மனிதன்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவு இந்த லவ்வுக்கு ஒரு தாக்கம் உண்டு இருக்குது. ரைட். வெறுமனே வாய் வார்த்தைகளால மட்டுமல்ல, ஒரு மனிதன் வந்து நாங்க சொல்லுவோமே, எந்த ஒரு மனிதன் வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் ஒன்று இருக்கிறேன்னு சொல்லி, அந்த பெண் ஒன்று இருக்கிற மீனிங் வந்து வெறுமனே பெண் ஒன்று இருக்கிறன்றதல்ல, அந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த ஆத்மார்த்தமான பாண்ட், ரைட், அந்த அன்பு. ஸோ அந்த அன்புட வெளிப்பாடு தான் ஒரு மனிதன் முன்னுக்கு போறதுக்கு, அவன் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு காரணமாகிறது. சில மனிதர்கள் மிக மோசமான நிலைமையில் இருந்து கூட அவங்க திருந்தி வாழ்ந்த சந்தர்ப்பங்கள் இருக்கிற பிஃபோர் மேரேஜ். ரைட். கல்யாணத்துக்கு முந்தி சரியான பொறுப்பில்லாம ஏனோ தானோண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவங்க கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு சரியா பொறுப்புணர்வோட தனக்கண்டு ஒரு ஆள் இருக்கிற அந்த உணர்வோட வாழ்ற எத்தனையோ பேரை நாங்க பாக்குறோம். சரியா, எத்தனையோ பேரை பாக்குறோம். என்ன ஒரு இந்த அன்பால என்ன தெரியுமா செய்யலாம், ஒருத்தரை எங்களுக்கு மாத்தலாம். ரைட். அன்புக்கு அப்படியான ஒரு பவர் உண்டிக்குது. ரைட். அப்ப நாங்க இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி ஒரு ஆளை மாத்துறதல்ல. ஒரு ஆளை ஃபோர்ஸ்ஃபுல்லி நாங்க மாத்துறதை விட, கட்டாயப்படுத்தி மாத்துறதை விடவும், அவரு அன்பால மாறினு சொன்னா அது உண்மையான மாற்றம் தான். எங்களுக்கு பார்க்கணும். நீங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த அழைப்பு பணியில எப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் இந்த அந்த அரபி இந்த ஜாஹிலிய காலத்துல வாழ்ந்த மனித மிருகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்களை எல்லாம் மாத்தினது வந்து ஜஸ்ட் ஸ்பீச்சால இல்ல, ஜஸ்ட் வந்து வாய் வார்த்தையால இல்ல, ஜஸ்ட் உபதேசங்களால இல்ல,
ரசூல்லா அவங்களோட உள்ளங்களோட பேசினாங்க. ரைட், அவங்களோட மேல ரசூல்லா அவங்கள ஒரு நேசிச்சாங்க. அந்த நேசம் தான் அவங்கள மாத்திச்சு. அது அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான், நீங்க மட்டும் கடின சுபாவம் கொண்ட ஒரு ஆளாக இருந்திருந்தா அவங்க எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போய் திரிப்பாங்க. நீங்க ஒரு சொஃப்டான ஒரு சொஃப்டான கேரக்டராக இருக்கிறதுனால தான் அவங்க எப்பவுமே உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. காரணம் வந்து ரசூல்லா அவங்கள மேல வச்ச நேசம், அந்த லவ். ஸோ அந்த சமூகத்தையே அப்படியே மாத்தி போட்டுச்சு. ரைட், ரைட். அப்ப லவ்வால ஒரு ஆளை சேஞ்ச் பண்ணேலுமான்னு கேட்டா எஸ், சேஞ்ச் ஆகுறீனா. பாருங்க, அந்த வைரமுத்துல ஒரு கவிதை ஒன்று இருக்குது. என்னது, அதாவது இதுல சொல்ல வர காதல் வேற காதல். ரைட், அப்ப நான் என்ன சொல்ல வர வந்து திருமண உறவுல வரக்கூடிய ஒரு காதலை பத்தி நான் சொல்ல வரேன். ரைட், அவர் சொல்ற இருதயம் அடிக்கடி இடம் மாறி துடிக்கும், நிசப்த அலைவரிசையில் உனது குரல் மட்டுமே ஒளிபரப்பாகும். ஸோ ஏதோ, அதாவது அவருக்கு ஒரு சேஞ்ச் ஒன்று ஏற்பட்டு தான் இதெல்லாம் நடக்கிறது. இதுக்கு முந்தி எப்படியோ இருந்தார், பட் இதுக்கு பிறகு அந்த ஒரு ஃபீலிங், அந்த இமோஷன்ஸ்ல அவருக்கு நடக்கிற சில விஷயங்களை தான் அவர் சொல்றாரு. உனது நரம்பே நானேற்றி, ரைட், உனக்குள்ளே அம்பு விடும், காதலின் திரைச்சீலையை காமம் கிழிக்கும், ஹார்மோன்கள் நைல் நதியாய் பெருக்கெடுக்கும், உதடுகள் மட்டும் சகாராவாகும், தாகங்கள் சமுத்திரமாகும், பிறகு கண்ணீர் துளிகள் சமுத்திரத்தில் அடங்கும். இப்படின்னு அவட அந்த ஒரு கவிதை ஒரு வரியில வருது. ஸோ சேஞ்சஸ் இருக்குது, சேஞ்சஸ் நடக்குது ஒரு மனிதன்ல. ஒரு அன்பு என்ன செய்யும் கேட்டால் ஒரு மனிதனை அந்த என்ன செய்யும், மாற்றும். ரைட், அது மட்டுமல்ல, பாருங்க, லவ் கிரியேட்ஸ் இமோஷனல் செக்யூரிட்டி. அன்பு என்ன தெரியுமா செய்யும், இமோஷனல் செக்யூரிட்டியை, ஒரு 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 மனமார்ந்த பாதுகாப்பு அரணொன்று என்ன தெரியுமா செய்யும், அது அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அது ஒரு ஆணுக்கும் தான், ஒரு பெண்ணுக்கும் தான். ரைட், ஒரு ஒரு பெண் ஒரு ஆணுடைய அன்புல அடைக்கலம் புகுறா. ரைட், அதே மாதிரி ஒரு ஆண் வந்து தண்ட மனசுல இருக்கிற கஷ்டங்கள், துக்கங்கள், தண்ட ஸ்ட்ரெஸ், தண்ட நெருக்கீடுகள், இது எல்லாத்தையுமே ஒரு பெண்ணுடைய அன்புல வந்து அவர் அது அவ்வளோத்தையுமே மறந்து போறாரு. ஸோ இந்த அன்புக்கு அப்படியான பவர் ஒன்று இருக்குது. ரைட், அப்ப ரெண்டு பேருமே சேஃப் ஆகுறாங்க. ஒரு பெண் அவளோட உடல் ரீதியாக என்ன செய்யற, சமூகத்துக்கிட்ட இருந்து ஒரு ஆண்ட அன்புல அடைக்கலம் புகுறா. அதே மாதிரி ஒரு ஆண் வந்து தண்ட இமோஷனல் சேஃப்டி உண்டு ஒரு பெண்ணு கிட்ட கிடைச்சுக்கொள்ள. அப்ப அதனால தான் இந்த ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மவத்தா வரஹ்மா. உங்க ரெண்டு பேருக்கும் இடையில நான் திருமணத்தை தெரியுமா உங்களுக்கு வலியுறுத்திக்கிறோம், உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த மவத்தா வரஹ்மாவை உண்டாக்குறதுக்காக, லவ் அண்ட் மர்சி, ரைட், அன்பு அமைதி இதெல்லாம் உருவாக்குறதுக்காக. ஸோ அந்த சேஃப்டியும் நாங்க கிடைக்கிற ரெண்டு பேருக்கும். அப்ப இதனால என்ன நடக்குதுன்னு கேட்டா, பயம் இல்லாம போகுது. ரைட், அவங்களுக்குள்ள அந்த பதகளிப்பு, ஆன்சைட்டி இல்லாம போகுது. ரைட், இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற உணர்வு இல்லாம போகுது. இதெல்லாம் குறைக்குது அது. ரைட், ஸோ ஒரு ஆள் ஐ எம் லவ்ட், நான் ஒருத்தரால நேசிக்கப்படுகிறேன் என்று சொல்றேன்னு சொன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதன் தேவை என்று சொல்லலாம். எனவே இப்படியான ஒரு பண்பு இந்த அன்புக்கு இருக்குது. ரைட், அது மட்டும் இல்லாம லவ் ஸ்ட்ரென்த்ஸ் ரிலேஷன்ஷிப். ரைட், ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை கூட்டுற. ரைட், அவங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் வர நேரம் கூட அந்த பிரச்சனைகளை கடந்து போறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறது வந்து இந்த அன்பு. ரைட், இந்த அன்பு என்ன செய்யணும்னு கேட்டா, பிரச்சனைகளை கூட ஓவர் கம் பண்றதுக்கு இந்த லவ் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான பலத்தை கொடுக்குது. ரைட், அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் போதெல்லாமே என்ன செய்யற, ரெண்டு பேருக்கும் கை கோர்த்து முன்னுக்கு போறதுக்கு இந்த லவ் தான் அவங்களுக்குரிய வழியை காட்டுது. எனவே அப்படியான ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்த்தையும் இந்த லவ் கொடுக்குது. ரைட், ஆறாவது விஷயம், லவ் இன்க்ரீசஸ் ஹாப்பினஸ். இந்த அன்பு என்ன செய்யும்னு கேட்டா, ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற சந்தோஷத்தை வந்து கூட்டும். அன்புண்டால மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். என்ன இதெல்லாம் இந்த, அதாவது இந்த அன்பு இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தேன்னு சொன்னா இதெல்லாம் நடக்காது. அது வந்து ஒரு வகையான ட்ரையான இல்லாட்டி ஒரு டெத்தான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கும். ரைட், ஸோ அப்ப அந்த லவ் தான் இது எல்லாத்தையுமே உருவாக்குறது எங்களுக்கு பார்க்கலாம். பாசிட்டிவ் இமோஷன்ஸை கிரியேட் பண்ணுது. ரைட், பாசிட்டிவ் இமோஷன்ஸை கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அந்த அமைதியை உருவாக்குது. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன, அடிக்கடி சொன்ன விஷயம். அந்த பீஸ் அவங்களுக்கு கொண்டு வந்து தருது, சந்தோஷத்தை கொண்டு வந்து சொல்லுது, மனநிறைவை கொண்டு வந்து தருது. இதெல்லாம் அந்த லவ் செய்யற ஒரு வேலை. ரைட், அப்ப யாரெல்லாம் அந்த சந்தோஷமாக, அதாவது அன்போட இருக்கிறத ஃபீல் பண்றாங்களோ அவங்க இயல்புலேயே வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுதான் ரியல்.
ரைட். 7வது விஷயம், மனிதண்ட மூளையில மிகப்பெரிய ஒரு சேஞ்சை ஏற்படுத்துறது இந்த லவ். இது சம்பந்தமா இன்றைக்கு நிறைய ஆய்வுகள் கூட நடந்திருக்குது. ரைட். எந்த அளவுக்குன்னு சொன்னா மனிதன் ஹாப்பி ஹோமோன்ஸ், எங்கட உடம்புல இருக்கிற ஹாப்பி ஹோமோன்ஸ் இருக்குது. முக்கியமான 4 வகையான ஹாப்பி ஹோமோன்ஸ் இருக்குது. அந்த ஹாப்பி ஹோமோன்ஸை உருவாக்குறது என்னன்னு கேட்டால் இந்த லவ் தான். இந்த அன்பு என்ன செய்யும், இந்த ஹாப்பி ஹோமோன்ஸை பூஸ்ட் பண்ணும். அந்த ஹாப்பி ஹோமோன்ஸ் பூஸ்ட் ஆகுற நேரம் ஒரு மனிதன் உடம்புல நிறைய நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு அது காரணமாக இருக்கும். இதே ஒரு மனிதன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறான்னு சொன்னா அவனோட உடம்புல சுரக்கிற ஸ்ட்ரெஸ் ஹோமோன்ஸ், கோர்டிசோல் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹோமோன்ஸ் என்ன செய்யும், அவனோட உடம்புல தலை முடியில இருந்து கால் நகம் வரும் வரைக்கும் நிறைய நோய்களை ஏற்படுத்துறது. அப்ப அதுக்கு மாத்தமாக இந்த லவ் ஹோமோன்ஸ், ஹாப்பி ஹோமோன்ஸ் சுரக்கிற நேரம் அவர் ஆரோக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறார். அவர்கிட்ட வந்து என்னது டிப்ரெஷன் இல்லாம போகுது. ரைட். அவர்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம போகுது, கோபம் இல்லாம போகுது. ரைட். அப்போ ஒரு மனிதனை அப்படியே திருப்பி மீள் கட்டமைப்பு செய்யற ஒரு வேலையை இந்த அன்பு செய்யுது. அப்ப இந்த அன்புக்கு இவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம். நான் சொன்னேன், டாக்டர் ஆர்தர் ப்ரூக்ஸ், இவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஒரு ப்ரொஃபஸர். அவர் சொல்றாரு, இந்த லவ் எப்படியெல்லாம் எங்களோட பிரெயினை சேஞ்ச் பண்ணும்னு சொன்னா, மனிதனுக்கு ஒரு, நான் இவ்வளவு நேரமும் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு, மனிதனை ஒரு அபாரமான சக்தி உள்ள ஒரு ஆளாக மாத்துறது இந்த லவ் தான். இந்த லவ்க்கு அப்படியான ஒரு பவர் ஒன்று இருக்குது என்று அவர் என்ன செய்யறாரு, மென்ஷன் பண்றாரு. ரைட். ஸோ ஒரு ஹார்ஷான ஒரு பர்சன், ஒரு ரஃப்பான ஒரு பர்சன், அந்த பர்சனை கூட சாஃப்டான ஒரு ஆளாக மாத்தேலும் இந்த அன்பால். ரைட். ஒரு புரோக்கன் பர்சன், உடஞ்சி ஃபெடப்பாவி இருக்கிற ஒரு மனிதனை கூட ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாக மாத்தேலும் இந்த லவ்வால. ஒரு வீக்கான ரிலேஷன்ஷிப்பை கூட ஒரு பவர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பாக மாத்தேலும் இந்த லவ்வால. எனவே when love is right everything else becomes easier. எப்ப அன்பு வந்து சரியாக இருக்குமோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல, மற்ற எல்லா கஷ்டங்களும் காரியங்களுமே ஈஸியாக மாறும். அப்ப எங்களுக்கு தேவை ஒன்று இருக்குது, இந்த இந்த லவ்வை வந்து நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா அன்லாக் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அந்த லவ்வை அன்லாக் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. ஸோ எப்படி அதை அன்லாக் பண்றது, ஹவு டு அன்லாக் இட்? இவ்வளோ எல்லாம் இருக்குது இந்த அன்புல, இவ்வளோ எல்லாம் விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு குர்ஆன் சொல்லுது, சயின்ஸ் சொல்லுது, சைக்காலஜி சொல்லுது. ரைட். அப்ப லவ்வுக்கு இவ்வளோ பவர் இருக்கிறேன்னு சொன்னா நாங்க அதை யூஸ் பண்ணாம இருக்கிறோம், அதை நாங்க அன்லாக் பண்ணாம இருக்கிறோம். ரைட். உண்மையிலே இந்த லவ் என்றது வந்து வேற எங்கிருந்தோ ஈக்கிற ஒரு விஷயம் உண்டல்ல. நான் சொன்னேன், தாயோட கருவறையிலேயே அதை அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சுக்கிறான், கருவறைக்கே பேரா வச்சுக்கிறான். அது மட்டுமல்லாம ஒவ்வொரு மனிதண்ட உள்ளத்திலேயும் இந்த இரக்கம், அன்பு என்று அல்லாஹ் போட்டு தான் நிற்கிறான் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் வந்து தண்ட இரக்கத்தை 79 துண்டாக, இல்லாட்டி 70 துண்டா எல்லாம் பிரிக்கிறான். பிரிச்சு அதிலிருந்து ஒரு துண்டை எடுக்கிறான். இந்த ஒரு துண்டை தான் இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேருக்குமே பிரிச்சு கொடுத்திருக்கிறான். சோ உங்களுக்குள்ளேயும் அந்த அன்பு இருக்குது, எனக்குள்ளேயும் அந்த அன்பு இருக்குது. அன்பு எல்லாருக்குள்ளேயுமே சரிசமமா வழங்கப்பட்டுத்தான் இருக்குது. யாருமே இரக்கம் இல்லாத ஆள் அண்ட் இல்லை, இரக்கம் இருக்குது. ஆனா நாங்க அதை லாக் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப எங்களுக்கு தேவை அதை நாங்க அன்லாக் பண்ண வேண்டியதுதான். ஸோ லவ் இஸ் ஆல்ரெடி இன்சைட் எவ்ரி ஹியூமன் ஹார்ட். ஒவ்வொரு மனிதண்ட உள்ளத்துக்குள்ளேயும் அந்த லவ்ன்றது இருக்குது, அந்த அன்புன்றது இருக்குது. நாங்கள் அதை புதுசாக ஒன்றும் கிரியேட் பண்ண தேவையில்லை. யூ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் இட். நாங்கள் புதுசாக அதை செய்யவெல்லாம் தேவையில்லை. என்ன செய்யணும், நாங்கள் அதை வந்து அன்லாக் பண்ண வேணும். அதை அன்லாக் பண்ண இயலாம எதெல்லாம் பிளாக் ஆகிதோ அதை வந்து ரிமூவ் பண்ண வேணும். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. ரைட். ஸோ அதுக்கான ஒரு ஏற்பாடாக தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இந்த கோர்ஸை டெவலப் பண்ணிக்கிறோம். எப்படி எங்களோட பவர் ஆஃப் லவ்வை நாங்கள் எப்படி அன்லாக் பண்ணுறது என்றதுக்காகத்தான் இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்களோட கையில் எடுக்க வேண்டியது என்ன தெரியுமா, இந்த பவர் ஆஃப் லவ் டூல் கிட்டன் ஒன்றிக்குது. அப்படியான ஒரு டூல் கிட்டை டிசைன் பண்ணிக்கிறோம். அந்த டூல் கிட்டை நாங்கள் யூஸ் பண்ணுற நேரம் எங்களுக்கு விளங்கும், இந்த எங்களோட உள்ளத்தில் இருக்கிற இந்த லவ் வந்து அன்லாக் ஆகுறது எங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு ப்ரூஃப் ஒன்றே நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பை தொடர்ந்து இப்போ செஞ்சு வரோம். இந்த செஞ்சு வர நேரம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணினவங்களோட ஃபீட்பேக்கை நாங்கள் பார்க்குற நேரம் எங்களுக்கு விளங்குது இது எந்த அளவு தூரம் ஆட்களோட லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஒன்று ஏற்படுத்திக்குதுன்னு சொல்லி.
இதை கொஞ்சம் கேள்வி. காமன் சென்ஸ் சொல்ல டைம்ல ஆல்மோஸ்ட் குட் இல்ல வெரி குட் தெரிஞ்ச விஷயம் நீங்க இந்த வேற டிஃப்ரெண்ட் மெரிட்ல அப்ரோச் பண்ணீங்க. உண்மையிலே மேரேஜ் லைஃப் என்ன இப்படியெல்லாம் ஈக்கிறேன்னு சொல்லி நீங்க அவ்வளோ டீப்பா எங்களுக்கு விளங்கப்படுத்தி கிளியரா சொல்லி தந்ததுக்கு முதலாவது நான் உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். உண்மையிலேயே திருமணம் முடிக்க போறவங்க திருமணம் முடிச்சவங்க ரெண்டு பேருக்கும் மிக சூட்டபிளான ஒரு கோர்ஸ் இந்த பிஎம்சிஜி. ரைட். ஸோ நாங்கள் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறோம், இதை அழகா டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஒரு மனிதண்ட உள்ளத்துல இருக்கிற அந்த லவ்வை அன்லாக் பண்றதுக்குரிய வழியை செஞ்சுக்கிறோம். நான் இப்போ ஒரு 10 விஷயம் என்ன சொல்ல போறேன். ஒரு 10 விஷயம், நான் 10 பாயிண்ட் சொல்லுறேன். இந்த 10 விஷயத்தினூடாக என்ன தெரியுமா செய்யலாம், எங்களுக்கு எங்கட அந்த பவர் ஆஃப் லவ் அன்லாக் பண்ணலாம். இது நான் ஜஸ்ட் என்ன தெரியுமா செய்ய போறேன், இதுல இருக்கிற மெசேஜஸ் நான் சொல்லி கொண்டு வாரேன். ஆனா இது வெறுமனே நாங்க நினைச்ச உடனே செய்யலாம். இதுக்கு நாங்க அது நாங்க அதுல என்கேஜ் ஆக வேணும். அதை நாங்க ப்ராக்டிஸ் பண்ற நேரம் எங்களுக்கு பார்க்கலாம் அது செய்யறதுக்கு. ரைட். அதுல முதலாவது விஷயம், முதலாவது பாயிண்ட் என்ன தெரியுமா, எங்கடக்குள்ள இருக்கிற அந்த லவ்வை நாங்க அன்லாக் பண்ண வேணும்னு சொன்னா முதலாவது செய்ய வேண்டிய வேலை, நாங்க இன்னொருத்தரை நேசிக்கிறதுக்கு முந்தி we have to love ourselves, right? செல்ஃப் லவ்னு சொல்லுவோம். லவ் யுவர் செல்ஃப், ரைட்? லவ் யுவர் செல்ஃப் என்ன? முதலாவது லவ்விங் யுவர் செல்ஃப் டு லவ் அதர்ஸ். நான் முதலாவது என்ன நேசிக்கணும், அப்பதானே நான் மற்றவங்களை நேசிக்கணும். யூ கான் கிவ் வாட் யூ டோன்ட் ஹேவ். என்கிட்ட இல்லாதோண்டு எனக்கு என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ முதலாவது நான் என்னத்தான் நான் நேசிக்கணும். செல்ஃப் லவ்ன்றது வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் அதை மறந்திக்கிறோம். நாங்கள் மற்றவனை நேசிக்கிறோம் இல்லை, என்ன நேசிக்கிறோம் இல்லை. சரி, என்ன நேசிக்கிறதுக்குரிய வேலைகள் நிறைய இருக்குது, அதை நான் செய்கிறோம் இல்லை. என்னையே நான் கேர் பண்ற இல்லை. செல்ஃப் கேர்ன்றது கூட நிறைய பேர்ட்ட இல்லை. ஸோ அப்ப அவங்க தன்னே கேர் பண்றில்ல, அப்ப எப்படி அவங்க இன்னொருத்தரை கேர் பண்ணிடும். தன்னே லவ் பண்றில்ல, இன்னொருத்தரை எப்படி அவங்க லவ் பண்ணலாம், ரைட்? அப்ப முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் லவ் யுவர் செல்ஃப். நீங்க முதலாவது உங்களை நேசிங்க. உங்களை நீங்க கட்டாயம் பாருங்க. உங்களை பார்க்கறதுக்கு டைம் ஒன்று நீங்க ஒதுக்குங்க. சம்டைம் மெரி பண்ணினவங்க கூட புள்ளகளை கவனிக்கிற, புள்ளவளை கேர் பண்ற, புள்ளவளை லவ் பண்ற, புள்ளவளை நேசிக்கிற, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குற, ஹஸ்பண்டை பார்க்குற, கவனிக்கிறன்ற வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலே அவங்கள கவனிக்கிறதுக்குரிய டைமை மறந்து போய்த்திக்கிறாங்க. அவங்களோட சந்தோஷங்களை, அவங்களோட லெஷர்ஸ், அவங்களோட பிளஷர்ஸ், அவங்களோட ஹாபீஸ் அவங்களுக்கே தெரியும் என்னன்னு சொல்லி. ஈவன் அவங்களோட ஹெல்த் கூட அவங்க பார்த்துக்கொள்ற இல்லை. அப்ப எனவே முதலாவது லவ் யுவர் செல்ஃப். அப்பதான் என்ன செய்யும், மற்றவங்களுக்கு அதை கொடுக்கலாம். இது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நிறைய இந்த தாய்மாரை பார்க்கலாம். ஏன்னா அதாவது நிறைய நோய்கள், கொலஸ்ட்ரால் இருக்கிற, பிரஷர் இருக்கிற, சுகர் இருக்கிற, இப்படி நிறைய நோய்களோடு அவங்க இருப்பாங்க. பட் ஏன்னா ஒரு கட்டத்துல அவங்களே மறந்து மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இல்ல, முதலாவது நீங்க நல்லா இருந்தா தான் உங்களோட புள்ளவளை நல்லா பார்த்துக்கொள்ளலாம். நீங்க நல்லா இருந்தா தான் உங்களோட ஹஸ்பண்ட்மாரை பார்த்துக்கொள்ளலாம். ஹஸ்பண்ட்மார் நல்லா இருந்தா தான் நீங்க உங்களோட செல்ஃபை பார்த்தா தான் உங்களோட புள்ளகளை, உங்களோட ஒய்ஃப் மார உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ முதலாவது செல்ஃப் லவ்ன்றது தேவை. சரியா? ரைட். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? முதலாவது உங்களோட எங்கிருந்து உங்களோட பிசிக்கல் கண்டிஷனை கட்டாயம் நீங்க பார்க்கணும். பிசிக்கல் கண்டிஷன், உங்களோட ஹெல்த், ரைட்? பிசிக்கல் ஹெல்த்தை நீங்க கட்டாயம் பார்க்கணும். ரெண்டாவது உங்களோட மென்டல் ஹெல்த். உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் பார்க்கணும். நீங்க உங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்களா, நீங்க டிப்ரெஷனோட இருக்கிறீங்களா, ரைட்? சம்டைம் வாழ்க்கையில நடந்த ஏதாவது பிரச்சனைகளால நீங்க டிப்ரெஷன் லெவல்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களை நீங்க விரும்ப மாட்டீங்க, ரைட்? அது பிறகு உங்களோட ஃபேமிலியையும் நீங்க என்ன தெரியுமா செய்ய மாட்டீங்க, உங்களோட ஃபேமிலியையும் உங்களால கேர் பண்ண இல்லாம போகும். ஸோ முதலாவது எங்களை நாங்க நேசிக்க வேணும், ரைட்? எனக்கு ஏதாவது பெயின், என் உள்ளத்துல ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்குதா, ஸோ அதை நான் எப்படி அதை ஹீல் பண்ணிக்கொள்ள வேணும். சம்டைம் நான் அதுக்காக சில நேரம் மற்றவங்களை ஃபொகிவ் பண்ண வேண்டி வரும், அவங்கள மன்னிச்சு விட வேண்டி வரும். இல்லாட்டி அந்த ஹேட்ரட்ஸ், அந்த வெறுப்புணர்வுகளை நான் மனசுல வச்சுக்கொண்டிருக்க நான் ஸ்ட்ரெஸ் ஆகுவேன், நான் டிப்ரெஸ்ட் ஆகுவேன். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு கேட்டா அதால நான் தான் அதில் பாதாளத்துல போய் விழுறது. கோபம் இருக்கும், சிலவங்களுக்கு இருக்கிற எங்க இஷ்யூ இருக்குது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளல. கோபம் வந்தா என்ன செய்யறன்னு அவங்களுக்கே விளங்குற இல்லை.
அவங்களோட வார்த்தைகள் அவங்களோட செயல்கள் மற்றவங்களை ஹர்ட் பண்ணும். ஸோ இதால மற்றவங்களை ஹர்ட் பண்றோம் இல்லையோ அவங்க என்ன தெரியுமா செய்யும், அவங்க இதால பாதிக்கப்படுவாங்க. ஸோ அப்ப செல்ஃப் லவ் முதலாவது என்ன நேசிக்கணும், அதுக்கு என்ன வழி? அது திருமணத்துக்கு முந்தியும் தான் திருமணத்துக்கு புறவும் தான். ஏண்ட உடலை நான் என்ன செய்யணும், பார்க்க வேணும். ஏண்ட உள்ளத்தை நான் பார்க்க வேணும், அதை நான் நேசிக்க வேணும். அதுக்காக நான் எப்பவுமே தயார் நிலைமையில் இருக்கணும். ரைட், ஓகே. இது நான் ஜஸ்ட் இப்படி செய்யணும் என்ற விஷயத்த சொன்னேன். இது எப்படி செய்யணும்ன்றது தான் நாங்கள் இந்த கோர்ஸ்ல சொல்லி கொடுக்க போற விஷயங்கள். அதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, நிறைய ப்ராக்டிஸ் பண்றதுக்குரிய மெத்தட் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் கொடுக்குற மெசேஜ் என்னன்னு கேட்டா, நீங்க உங்களை எப்படி நீங்க பார்த்துக்கொள்ளலாம், எப்படி நீங்க திருமண வாழ்க்கைக்கு தயாராகலாம், திருமணம் முடிச்சிருக்கிற ஒரு ஆள் உங்களோட லைஃபை அழகா கொண்டு போறதுக்கு உங்களை எப்பவுமே எப்படி தயார் நிலைமையில வச்சுக்கொள்ளலாம், ஒரு கணவன் ஒரு மனைவி என்ற விஷயங்களை நாங்கள் இதுல தெரிஞ்சு கொள்ள வேணும். முதலாவது விஷயம். ரைட். ரெண்டாவது விஷயம், ஃபைண்ட் த ரைட் பார்ட்னர். ஸோ நீங்க உங்களோட உள்ளத்தில் இருக்கிற அந்த லவ் அதை அன்லாக் பண்ணணும்டா, இல்ல இன்னொருத்தருக்கு நீங்க அந்த அன்பை காட்ட வேணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? நான் இது சொல்ல போறது வந்து திருமணம் முடிக்க இருக்கிறவங்களுக்கு, ஃபைண்ட் த ரைட் பார்ட்னர். உங்களுக்குரிய சரியான பார்ட்னரை நீங்க என்ன செய்யணும், செலக்ட் பண்ண வேணும். இல்ல நான் ஆல்ரெடி இப்ப திருமணம் முடிச்சு தான் இருக்கிறேன், இப்ப நான் என்ன செய்யறேன்? ரைட். ஸோ இப்ப நாங்க என்ன தெரியுமா செய்யணும், ஒர்க் ஆன் பிகமிங் த ரைட் பர்சன் ஃபார் ஈச் அதர். ஏண்ட கணவனுக்கு சரியான ஒரு பார்ட்னராக, ஏண்ட மனைவிக்கு சரியான ஒரு பார்ட்னராக நான் மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஸோ திருமணம் முடிக்க ஈக்கிற ஒரு ஆளுண்டா எனக்குரிய சரியான பார்ட்னரை நான் செலக்ட் பண்ணணும். அந்த நாலேஜ் எங்களுக்கு தேவை. அப்ப சரியான லைஃப் பார்ட்னரை நான் எப்படி செலக்ட் பண்றது, அதுக்குரிய கைடன்ஸ் கிடைக்கணும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் லைஃபை நாங்க பார்க்கலாம். எப்படி இருக்கிறேன்னு சொன்னா, கல்யாணமே முடிக்கிற என்னத்துக்கு முடிக்கிறேன்னு சொன்னா, எனக்கு ஏண்ட ஊட்ட பார்த்து கொள்றதுக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒரு கார்டியன் ஒரு ஆள் தேவை, அதுக்காக நான் என்ன செய்யறேன்னு கேட்டா கல்யாணம் முடிக்கிறேன். எனக்கு ஒரு கார்டியன் ஒன்று தேவை, நான் கல்யாணம் முடிக்கிறேன். என் வீட்டை பார்த்துக்கொள்றதுக்கு யார் சரி ஒரு ஆள் வேறு, அதுக்கு நான் கல்யாணம் முடிக்கிறேன். என் உம்மாவை பார்த்துக்கொள்ள வேணும், என் வாப்பாவை பார்த்துக்கொள்ள வேணும். ஸோ நான் ஒர்க்குக்கு போனா அவங்கள பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, அதுக்காக கல்யாணம் முடிக்கிறேன். அப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு இந்த லவ் அங்க ஒர்க் ஆகாது, இங்க லவ் வராது. அது ஜஸ்ட் ஒரு ஒர்க்கரா தான் அந்த லைஃப் போகும். ஸோ அப்படி இல்லை. அப்ப சரியான லைஃப் பார்ட்னர், நான் என்னத்துக்கு அந்த லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண வேணும்ன்றதையும் நாங்கள் படிச்சுக்கொள்ள வேணும். இப்போ அதை எப்படி எனக்குரிய அந்த லைஃப் பார்ட்னர் நான் செலக்ட் பண்றது ரெண்டத்தையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். அது முக்கியமான ஒரு விஷயம். ரைட், ஓகே. ஸோ அப்ப எதை வச்சு நாங்கள் அதுக்குரிய என்ன என்ன மெஷர்மெண்ட், எதை வச்சு நான் செலக்ட் பண்றது, எதை வச்சு நான் அவங்க எந்த லைஃப் பார்ட்னர் நான் சூஸ் பண்றது? ஸோ அது வேல்யூஸ், கேரக்டர்ஸ், ரைட், கம்பேட்டிபிலிட்டி, இதையெல்லாம் வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணணும், நாட் ஜஸ்ட் அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் என்ன செய்யும்னு கேட்டா அது இருக்கத்தான் செய்யும். ஆரம்பத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்றது அந்த அட்ராக்ஷன் தான். ஆனா அந்த அட்ராக்ஷன் எல்லா காலத்திலயுமே இருக்காது. ஆரம்பத்துல இப்ப நீங்க ஒரு ஒரு பொண்ணோட பார்க்க போறீங்கன்னு சொன்னா, ஒரு மாப்பிள்ளைய பாக்குறீங்கன்னு சொன்னா, அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறதானே அது அட்ராக்ஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டார்ட் ஆனது வந்து எப்பவுமே சஸ்டெயின் பண்ணணும்டா, அது நிரந்தரமா நிக்கணும்னு சொன்னா அதுக்கு தேவை இந்த லவ். ஸோ அப்ப ஃபைண்ட் த ரைட் பார்ட்னர், அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, ரைட். மூணாவது விஷயம் வந்து பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் மென் அண்ட் விமென். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசங்களை புரிஞ்சு கொள்றதின் ஊடாகவும் இந்த அன்பை சரியான முறையில வெளிப்படுத்தலாம். ஏன்னா நான் அன்பை வெளிப்படுத்துற நேரம், ரைட், என் பார்ட்னர், அதாவது என் மனைவி இல்லாட்டி என் கணவன், அவரோட கேரக்டர் என்ன, அவரோட சைக்காலஜிக்கல் டிஃபரன்சஸ் என்னன்றது சரியா விளங்கி கொள்ளலாம எனக்கு என்ன செய்யல, அன்பை எனக்கு வெளிப்படுத்தலாம். ஏன்னா ஒரு பெண் யோசிக்கிறதும் ஒரு ஆண் யோசிக்கிறதும் வித்தியாசம். ஒரு பெண் பார்க்கிறதும் ஒரு ஆண் பார்க்கிறதும் வித்தியாசம். ஒரு பெண் முடிவெடுக்கிறதும் ஒரு ஆண் முடிவெடுக்கிறதும் வித்தியாசம். ரெண்டுலயுமே வித்தியாசங்கள் இருக்குது. அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லைஸ ஸக்கரு கல் உன்சா. ஒரு ஆம்பளை பொம்பளையை போலையும் இல்லை, ஒரு பொம்பளை ஆம்பளை போலையும் இல்லை. ரெண்டு பேருமே வந்து டிஃபரெண்டான ஆட்கள். ஸோ அந்த டிஃபரன்சியேஷனை வந்து எக்ஸ்டெப்ட் பண்ணி கொள்றதுல தான் அந்த லவ் வந்து என்ன செய்யும், பிளஸம் ஆகும். அது வந்து மலரும். ஸோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிற பயாலஜிக்கல் டிஃபரன்சஸ் என்ன, இமோஷனல் டிஃபரன்சஸ் என்ன, சைக்காலஜிக்கல் டிஃபரன்சஸ் என்ன, கம்யூனிகேஷன் டிஃபரன்சஸ் என்ன,
இதே எல்லாத்தையுமே கட்டாயம் படிச்சு கொள்ளத்தினூடாக தெரிஞ்சு கொள்ளத்தினூடாக ஃபேமிலி லைஃபுக்குள்ள அந்த லவ் இல்லாம போற சந்தர்ப்பங்களை நிறைய உடைக்கலாம் எங்களுக்கு. ரைட். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, ஒரு அழகான கோட் ஒன்று இருக்குது. A great marriage is not when the perfect couple comes together. பெர்ஃபெக்டான ரெண்டு கப்பல்ஸ் ஒன்று சேர்றதில்ல சக்சஸ்ஃபுல்லான மேரேஜ், கிரேட் மேரேஜ். உண்மையிலே அப்படி நடக்கிறோம் இல்ல. ரெண்டு ஜாடிக்கேத்த மூடி அமைகிறது வெரி வெரி ரேர். இல்லைங்களா? வெரி வெரி ரேர். எப்படி அமையும்னு கேட்டா, நீங்க சாக்லேட் விருப்பம்ட்டா அவருக்கு வெனிலா தான் விருப்பம். நீங்க நைட்ல தூங்குற நேரம் ஃபேனை ரைட் ஹை ஸ்பீட்ல போட்டுட்டு தூங்குற ஒரு ஆளுண்டா அந்த மனுஷன் என்னது ஃபேனே போட வானம்னு சொல்ற ஒரு ஆள் தான் வருவார். ரைட். அது மாதிரி இந்த நீங்க நீங்க ஒன்றா அவர் ரெண்டு என்ற ஆள். ஸோ இப்படித்தான் நிறைய செட் ஆகுது, நிறைய அமைகிற அப்படித்தான். ஸோ எல்லாருமே அப்ப இதை வச்சுதான் நாங்க பெர்ஃபெக்ட் கப்பலா இல்லையான்னு தீர்மானிக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு சமூகத்துல நிறைய பேரை பார்க்க இம்பெர்ஃபெக்ட் கப்பல்ஸா தான் விளங்கும். ஏன்னா ரெண்டு பேரும் மெச் ஆகுது, அப்படி மெச் ஆகுது இல்லை. ரைட். அது அல்லாட கதிர் அப்படியோ தெரியா. ரைட். அப்படித்தான் சேருது. இப்ப நாங்க என்ன தெரியுமா செய்யணும், இதுல இருக்கிற மிஸ்மேட்ச் எல்லாம் பார்த்துக்கிறத விட இதெல்லாம் மெச்சாகுறோ ரைட், அங்க அந்த டிஃபரன்சியேஷன்ஸை புரிஞ்சு கொண்டு வாழ்ற நேரம் தான் அந்த லைஃப் ஒரு கிரேட் மேரேஜ் இல்லாட்டி சக்சஸ்ஃபுல் மேரேஜ்னு சொல்லுது. ரைட். அடுத்த விஷயம், அந்த அன்பை வெளிக்காட்டத்துக்கு இருக்கிற அன்பை திருமண வாழ்க்கையில அன்பை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஹெல்தி கம்யூனிகேஷன் ஸ்கில். இது திருமண வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம். திருமண வாழ்க்கையை முறிக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லாம இருக்கிறது. ரைட். ஸோ ஒருத்தரோட இன்னொருத்தர் பேசுற நேரம், உதாரணமா நீங்க பாருங்க, பிசினஸ் ஒன்று செய்யறாங்க. இப்ப ஜென் சீக்கிரம் பிசினஸ் ஒன்று செய்யற ரைட். எங்கட ஒரு கஸ்டமர் ஒன்று வந்தா நாங்க எப்படி அந்த கஸ்டமரோட பேசுவோம், எப்படி அவரை நாங்க கவருவோம். ஏன்னா என் பர்பஸ் எப்படி தெரியுமா, எப்படியாவது அவருக்கு என்ன சாமானை நான் விற்கணும், என்ன திங்ஸை நான் என்ன பிஸ்னஸை நான் அவரோட டீலிங் கொண்டு நான் வச்சுக்கொள்ள வேணும்ன்றதுக்காக நாங்கள் மிச்சம் ஜென்ரலா மிச்சம் சாஃப்டா நைஸா அவரோட பேசி அவரை தொடர்ந்து வச்சுக்கொண்டு ட்ரை பண்றோம். ரைட். ஸோ இது ஃபேமிலி லைஃப்ல கட்டாயமா இல்லை. அப்ப எனவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி ரெண்டு பேருடையுமே அந்த தொடர்பாடல்ல கட்டாயம் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நாங்க வளர்த்துக்கொள்ள வேணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாம போற நேரங்கள்ல, அழகான வார்த்தைகள் இல்லாம போற நேரங்கள்ல, அழகான முறையில பேச இயலாம போற நேரங்கள்ல அந்த இடத்துல பெரிய மனமுறிவுகள் எல்லாம் வருது. ரைட். இப்ப எந்த அளவுக்குன்னா சில நேரம் சிலவங்க பேசுற பேச்சுக்களை கேட்டேன்னு சொன்னா அந்த அந்த குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கான சான்ஸே இல்லாம போற வார்த்தைகளை பேசுவாங்க ஒருத்தர் இன்னொருத்தர். ரைட். சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து, மனைவிய கூப்பிடுறதுல இருந்து, ரைட், வாங்க போங்கன்னு கூப்பிடுறதுல இருந்து, பேர் சொல்றதுல இருந்து அது அவ்வளவுமே பில்டப் ஆகும். ஒரு அழகான ஒரு கோட் ஒன்று இருக்குது. எப்படின்னு கேட்டா கோட்டேஷன் வார்த்தையில் நளினம் இருந்தால் வேப்பெண்ணை கூட இலகுவாக விற்கலாம். வேப்பெண்ணெய் எவ்வளவு கசப்பண்ணு பாருங்க. அந்த வேப்பெண்ணெயை கூட லேசா விற்கலும் எப்படி தெரியுமா, வார்த்தையில இனிமை இருந்தா. ரைட். வார்த்தையில கடினம் இருந்தா தேன் கூட விற்க முடியாது. வார்த்தை கசப்பா இருந்தா தேன் கூட விற்கலாது. தேன் எவ்வளவு இனிமை, ஆனா அதை கூட விற்கல வார்த்தை கசப்பா இருந்தா. ஸோ எங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நாங்கள் சரியான முறையில் டெவலப் பண்ணிக்கொள்ள வேணும். ஒரு ஹெல்தி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நாங்கள் செட் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ அதுதான் ஒரு ஃபேமிலி லைஃப்ல அந்த லவ் பில்டப் ஆகிறதுக்கு மிக முக்கியமான இன்னொரு விஷயம். 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் லவ் ரிலேஷன்ஷிப். ஒவ்வொருத்தருடைய திருமண வாழ்க்கையிலையும் இந்த லவ்வுக்கு ஒவ்வொரு ஃபேஸ் சொல்லுவோம், இல்லாட்டி ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்குது. சைக்காலஜிஸ்ட் சொல்லுறாங்க எப்படின்னு கேட்டா திருமண வாழ்க்கையில 5 லவ் ஸ்டேஜஸ் இருக்குது, 5 லவ் டைமென்ஷன் இருக்குது. இந்த 5 லவ் டைமென்ஷனும் என்னன்றத கட்டாயம் ஒவ்வொருத்தரும் திருமணம் முடிக்க இருக்கிறவங்களும் தான் திருமணம் முடிச்சவங்களும் தான் கட்டாயம் படிச்சு கொள்ள வேண்டும், தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்பதான் அவங்களுக்கு என்ன தெரியுமா செய்யலாம், இந்த 5வது ஸ்டேஜ் வரும் வரைக்கும் அந்த திருமண வாழ்க்கையை கொண்டு போகலாம். அப்படி இல்லாட்டி அநேகமானவங்க பாருங்க எங்க அதை நிப்பாட்டுவாங்க தெரியுமா,
மூணாவது கட்டத்திலேயே நிப்பாட்டிடுவாங்க. மூணாவது கட்டத்துல நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அப்ப என்ன அந்த 5 ஸ்டேஜும் என்னது? நான் அதுல இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன்? ரைட். திருமணம் முடிச்ச புதுசுல அவங்க ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. திருமணம் முடிச்சு ஒரு 2-3 இயர்ஸ் ஆகுற நேரம் ரெண்டாவது இன்னொரு ஸ்டேஜுக்கு அவங்க போவாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேஜ்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அநேகமா இந்த அடுத்த 3 கட்டம் இருக்கிறன்றத தெரியாதவங்க எங்க போவாங்கன்னு கேட்டா இந்த ரெண்டாவது 3வது ஸ்டேஜ்ல போவாங்க. எங்க தெரியுமா? காதிக்கோட்டுக்கு தான் போவாங்க, டிவோர்ஸுக்கு தான் போவாங்க. இல்ல அந்த ஸ்டேஜ்ல இருந்து அதுக்கு அங்கல போகலாம். அப்ப அதுக்கு என்ன செய்ய வேணும்? அதுக்கு 3வது ஒரு கட்டத்துக்கு போக வேணும், 4வது 5வது கட்டங்களுக்கு அவங்க நகர வேணும். ஸோ இந்த 5 கட்டங்களையும் ஒவ்வொருத்தரும் திருமணம் முடிச்சவங்களும் தான் திருமணம் முடிக்க இருக்கிறவங்களும் தான் கட்டாயம் இது புரிஞ்சு கொள்ள வேணும். சரியா? சில பேர் இந்த கவுன்சிலிங்க்கு வருவாங்க. இப்ப வந்தா அவங்க சொல்லுற விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு நாங்க ஐடென்டிஃபை பண்றோம். நாங்க சொல்லுவோம், ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை முடிச்சிட்டு இப்ப நீங்க ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறீங்க. ரைட். ஆனா அவங்க 2 பேருக்கும் அது தெரியும். நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதும் தெரியும், செகண்ட் ஸ்டேஜ்ன்றதும் தெரியும். இதோட கதையை முடிச்சிருவோம் தான் அவங்க வருவாங்க. ஸோ நான் சொல்ல கவலைப்படுவாங்க, நீங்க செகண்ட் ஸ்டேஜ்ல இந்த 3 ஸ்டேஜுக்கு இந்த உங்களுக்கு போகலாம். அப்பதான் ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்படியா, ரைட். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அதுக்கு அந்த மெத்தட்ஸ்களை நாங்க படிச்சு கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க மூவ் ஆன் ஆவே. அநேகமாக நிறைய பேர் இந்த ரெண்டாவது ஸ்டேஜ்ல டிசப்பாயின்மெண்ட் ஸ்டேஜ் என்ற ஸ்பெல்லிங் பீல டிசப்பாயின்மெண்ட் ஸ்டேஜ்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன செஞ்சு கொள்றதுன்றது தெரியா, இத கண்டினியூ பண்றா இந்த ரிலேஷன்ஷிப்பை இல்லாட்டி விட்டு போடுறா ரெண்டு டவுட்டோட வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய பேரை பார்க்கலாம். சரியா? அநேகமா கப்பல் கவுன்சிலிங்க்கு அந்த கட்டத்துல வருவாங்க. ஓகே, ரைட். ஸோ இது 5வது. அப்ப இந்த 5 ஸ்டேஜஸையும் 5 டைமென்ஷனையும் நாங்க படிச்சு கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன தெரியுமா செய்யணும்? இந்த பொட்டன்ஷியல் ரைட், இதை நாங்க அன்லாக் பண்ண வேண்டும் சொன்னா, ஸோ லவ் ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த லவ் ஹார்மோன்ஸ் இல்லாட்டி ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை, இந்த லவ் ஹார்மோன்ஸ் என்ன தெரியுமா செய்ய வேணும்? நாங்க அதை பூஸ்ட் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. ரைட், அதை பூஸ்ட் பண்ண வேண்டும். லவ்ன்றது நாட் அ ஜஸ்ட் ஃபீலிங். அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் ஒன்று இல்லை. இட் இஸ் ஆல்சோ அ கெமிஸ்ட்ரி. அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு கெமிஸ்ட்ரி உண்டு. ஒரு பாடல் வரி ஒன்று இருக்குது. எப்படின்னு கேட்டா, காதல், இந்த லவ்ன்றது காதல் ஒன்றும் கடவுள் அல்ல, அது கடவுள் அல்ல. அதெல்லாம் என்ன சொல்ற, இந்த ஹோமோன் செய்யற ஒரு வேலை. ரைட், காதல் ஒன்றும் கடவுள் இல்லையடா, இந்த இலவெல்லாம் ஹோமோன் செய்யும் என்னமோ குழப்பம் தானடாவோ என்னமோ நீக்குது. ஸோ இது ஹோமோன்ஸ். சரியா? ஸோ அந்த ஹோமோன்ஸ் அப்ப என்ன தெரியுமா செய்யும்? அது பிஃபோர் மேரேஜ் மட்டுமல்ல, சரியா, இல்லாட்டி அந்த சூன் ஆஃப்டர் மேரேஜ் மட்டுமல்ல, ஆஃப்டர் மேரேஜ் திருமண வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு போற நேரங்களிலும் அந்த ஹோமோன்ஸ் ஒர்க் பண்ண வேணும். நிறைய பேர் இந்த ஹோமோன்ஸ் என்ன நடந்துன்னு கேட்டா, அந்த ஹோமோன்ஸை பூஸ்ட் பண்றதுக்குரிய எந்த ஒரு வேலையும் நாங்க செய்யறோம். அப்ப அதால என்ன நடந்துக்கிறேன்னு கேட்டா, அது அப்படியே ட்ரையா போயிட்டு அந்த ஹோமோன்ஸ் எல்லாம் செத்து போயிட்டு இப்ப அது ஹோமோன்ஸ் வருதே இல்லை. சில ஆளுக்கு சொல்லுவாங்க, அழுது 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 இப்ப எனக்கு கண்ணீரும் வத்தி போயிட்டு, அழுதுக்கு கண்ணீர் வாரி இல்லைன்னு சொல்லதானே. அது மாதிரி இது என்ன நடக்கும்னு கேட்டா, இதை பூஸ்ட் பண்ணாம போனா இந்த ஹோமோன்ஸ் ஒர்க் பண்ணாம போகும். அதுக்கு பிறகு எப்படி லவ்ன்றது வரும்? லவ் வராது. அப்ப இத ஃப்ரம் த பிகினிங் நாங்க படிச்சுக்கொள்ள வேணும். இந்த எப்படி இந்த ஹாப்பி ஹோமோன்ஸ், இந்த லவ் ஹோமோன்ஸை நாங்க எப்படி பூஸ்ட் பண்றது. அது முக்கியமான இந்த 4 ஹோமோன்ஸ் இருக்குது. ரைட், டோபமின் இருக்குது, ஆக்சிடோசின் இருக்குது, ரைட், செரட்டோனின் இருக்குது, என்டோஃபின் இருக்குது. இதுதான் இந்த 4 ஹோமோன்ஸும். இந்த 4 ஹோமோன்ஸும் எப்பெல்லாம் சுரக்கும், என்னத்தை செஞ்சா சுரக்கும். ஸோ ஒரு ஹஸ்பண்டாக வைஃப்ட ஹோமோன்ஸை சுரக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம்? ஒரு வைஃபாக என் ஹஸ்பண்ட ஹோமோனை சுரக்க வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம்? ஸோ இப்படியான சில மெத்தட்ஸ் இருக்குது. அதை நாங்கள் படிச்சு கொள்ள வேணும். அதை நாங்கள் என்ன செய்யணும்? படிக்க வேணும். அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணும். அப்போதான் என்ன செய்யும், இது அந்த 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்டிங்கை, அந்த ஹாப்பினஸை, அந்த கனெக்ஷன்ஸை ஸ்ட்ராங் பண்ணும். அப்போதான் ரைட். இது 6வது விஷயம். இதான் எங்கள்ட இந்த லவ், பவர் ஆஃப் லவ் அன்லாக் பண்றதுக்குரிய 6வது விஷயம் நான் சொல்லிக்கிறேன். 7வது விஷயம் பாருங்க, இன்னொன்று இது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட லவ் லாங்குவேஜையும் அவங்களோட பார்ட்னர்ட லவ் லாங்குவேஜையும் ஐடென்டிஃபை பண்ண வேணும். லவ் லாங்குவேஜ் என்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. இது ஒரு சைக்காலஜிஸ்ட் கேரி சாப்மன் என்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் இது அறிமுகப்படுத்தினாரு. உலகத்துல நாங்க எல்லாரும் அன்பை பத்தி பேசுறோம், லவ் 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 லவ்வை பத்தி பேசுறோம், அன்பை பத்தி பேசுறோம். பட்
அந்த லவ்ட வடிவம் என்ன, அது அது என்ன வடிவம் என்று சம்பந்தமாக யாரும் பேசல. அப்ப இவர் என்ன தெரியுமா செய்யறாரு, டாக்டர் கேரி சாப்மன் அதை கண்டுபிடிக்கிறாரு. அவர் சொல்றாரு, உலகத்துல நீங்க யாரை எடுத்து பார்த்தாலும் அவங்க அவ்வளோ பேரையுமே இந்த 5 கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கலாம். அவங்களோட அன்பு தேவை, அந்த லவ் நீட், இந்த 5க்குள்ள தான் இருக்கும். அப்ப நாங்க என்ன தெரியுமா செய்யணும், ஏண்ட லவ் லாங்குவேஜ் என்னன்றது முதலாவது நான் கண்டுபிடிக்கணும். ஏண்ட லைஃப் பார்ட்னர், எங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட லவ் லாங்குவேஜ் என்னன்றத வந்து என்ன தெரியுமா செய்யணும், அவங்க கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பேரும் அதை ஷேர் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏண்ட லவ் லாங்குவேஜ் இதுதான், உங்களோட லவ் லாங்குவேஜ் இதுதானா, ரைட், ஓகே. இப்ப அந்த லவ் லாங்குவேஜை வச்சுக்கொண்டு அந்த லவ், அந்த இறக்கத்தை கூட்டுறதுக்கு செய்யறதுக்குரிய நிறைய வேலைகள் இருக்குது. அதை ஒவ்வொரு நாளும் ஒன்று 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 மாதிரி சரி நாங்க செய்யணும். இது வந்து நான் சொல்றது கல்யாணம் முடிச்சு புதுசாகிக்கிற நீங்க மட்டுமல்ல, நீங்க கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் முடிச்சு 20 வருஷம் பண்ணாலும் பரவாயில்லை, உங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். லவ் லாங்குவேஜ் எப்படி தெரியுமா, லவ் லாங்குவேஜ் தான் அங்க சொல்றது. உதாரணமா ஏண்ட ரைட், நான் வந்து என்னது, நான் பேசுற லாங்குவேஜ இன்னொருத்தருக்கு புரிஞ்சுக்கொள்ள இயலாண்டு வைங்களே, நான் என்னதான் பேசியும் அவருக்கு பிரயோசனம் மிகுதா. நான் இப்போ நான் தமிழ்ல பேசுறேன், ஒரு ஹிந்தியில பேசக்கூடிய ஒரு ஆள், கொரியன் லாங்குவேஜ்ல பேசக்கூடிய ஒரு ஆள் என்ன முன்னு கேட்கிறாரு, நான் எவ்வளவு தான் என்னது தமிழ்ல பேசி விளங்கப்படுத்தினாலும் அவருக்கு விளங்காது. சரியா, அவர் ஜப்பானீஸ்ல பேசுவாரு, அவர் என்னதான் பேசினாலும் எனக்கு விளங்காது. அப்ப என்ன செய்யணும் கேட்டா, முதலாவது அந்த லாங்குவேஜ் நான் படிச்சு கொள்ள வேணும். அப்ப ஏண்ட லாங்குவேஜ் நான் படிச்சு கொள்ள வேணும், ஏண்ட வைஃப்ட லாங்குவேஜ் நான் படிச்சு கொள்ள வேணும், ரைட், ஹஸ்பண்ட் லாங்குவேஜ் நாங்க படிச்சு கொள்ள வேணும். அப்பதான் என்ன தெரியுமா செய்யணும், அந்த லாங்குவேஜ்ல எங்களுக்கு பேசலாம் அவங்களோட. ஸோ இதான் லவ் லாங்குவேஜ்ன்றது. அப்ப அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த இந்த இதுல படிக்க வைக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இந்த லவ்வை கொடுக்கலாம் எடுக்கலாம். இதுதான் அந்த 5 லவ் லாங்குவேஜஸ், ரைட். அதுல இருக்கிற வேர்ட்ஸ் ஆஃப் எஃபர்மேஷன் இருக்குது, புகழ்ச்சியான வார்த்தைகள் ஒன்று இருக்குது, கிஃப்ட் ரிசீவிங் கிஃப்ட்ஸ் இருக்குது, பரிசில்களை பரிமாறிக்கொள்றது இன்னொரு விஷயம். நான் இதெல்லாம் கிளியரா டீட்டெயிலா விளங்கப்படுத்தல, நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் அதுக்குள்ள வர விஷயங்கள். குவாலிட்டி டைம் கொடுக்குறேன் இருக்குது, ரைட், ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். அப்ப பெரும்பாலும் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த 5ல ஏதோ ஒன்று கூடுதலாக எங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த கூடுதலா ஒர்க் ஆகுறது என்னத்தை கண்டுபிடிச்சி அதை நாங்க ஷேர் பண்ணி கொண்டோம்னு சொன்னா அன்பு அதிகரிக்கும். இதுதான் இதுல இந்த சைக்காலஜி இதுதான் சொல்லுது. 7வது விஷயம். ஸோ என்னோட அந்த லவ் அன்லாக் பண்றதுக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான மெத்தட், 7வது மெத்தட், ரைட். 8வது விஷயம், இது நான் 9 போட்டிக்கிறேன், 8வது நம்பர் இது, ரைட். செக்ஸ் அண்ட் இன்டிமசி. ரைட். உண்மையிலேயே திருமண வாழ்க்கையோட நோக்கம் செக்ஸும் இன்டிமசியும் அல்ல, ரைட். ஆனா செக்ஸும் இன்டிமசியும் உடல் உறவு என்ற ஒரு விஷயம் என்ன செய்யும் கேட்டா, அந்த லவ்வை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். லவ் என்ன செய்யும், இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும், ரைட். அப்ப அதனால அப்ப இந்த இது நாங்க படிச்சு கொள்ள வேணும், ரைட். செக்ஸ் அண்ட் இன்டிமசி. இன்றைக்கு திருமண வாழ்க்கை விவாகரத்துக்கு போறதுக்கு காரணமான விஷயங்கள்ல இதுவும் உண்டு. ஏன்னா இந்த செக்ஸ் இல்லை, இன்டிமசி என்றது இல்லை, ரைட். அப்ப அது சம்பந்தமான நாலேஜ் இல்லாம இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லாட்டி இந்த சரியான நாலேஜை பெற்றுக்கொள்ளாம எங்கேயாவது மோசமான ஆபாசமான வீடியோஸ்களை பார்த்து, இல்லாட்டி புக்ஸுகளை வாசிச்சு, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது எல்லாம் கேட்டுக்கொண்டு இதுதான் செக்ஸா, இதுதான் இன்டிமசியான்னு நினைச்சு கொண்டு அவங்க திருமண வாழ்க்கையில செக்ஸ் அண்ட் இன்டிமசிக்குள்ளுக்கு போவாங்க. அங்க போனா அதெல்லாம் நடக்காது. இதால ஃபெடப்பாவி அவங்க என்னது டிவோர்ஸ் வரைக்கும் போற கேசஸ் நிறைய இருக்குது. எனவே இது கட்டாயம் ஒரு லைஃப்ல இது ஒரு இபாதத். இந்த செக்ஸ் அண்ட் இன்டிமசின்றது கூட இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜிமாஉ ஜௌஜதிக அஜ்ருன், நீங்க உங்களோட மனைவியோட இல்லறத்துல இணையிறது, உடலுறவு கொள்றது, செக்ஸ் வச்சு கொள்றது கூட இபாதத், அதுக்கு கூலி இருக்குதுன்னு சொன்னாங்க. அது இபாதத். இது இஸ்லாம் அப்படித்தான் பாக்குறது. அப்ப இஸ்லாம் சொல்ற மெத்தட் ஒன்று இருக்குது, ரைட். அதை கட்டாயம் நாங்க படிச்சு கொள்ள வேணும். அப்படி சில நேரம் சில மூட கொள்கைகளும் இருக்குது, சில மித்ஸையும் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணாம ஏனோ தானோண்டு வாழ்க்கையை கழிக்கிறாள்களும் இருக்கிறாங்க. அப்ப இதுல ஒருத்தர் சாட்டிஸ் பண்ண வேணும். அந்த சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கலன்னு சொன்னா அதால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எனவே இந்த ஒரு
இந்த ஒரு சப்ஜெக்டும் இந்த செக்ஸ் அண்ட் இன்டிமசி என்ற விஷயங்கள் கூட என்ன செய்யும், கணவன் மனைவிக்கு இடையில இல்லாட்டி திருமண உறவுல அந்த அன்பு உணர்வுல உறவுல மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு இது கட்டாயம் தேவை. ரைட். 9வது விஷயம், செக் யுவர் லவ் மீட்டர் ஆஃபன். உங்களோட லவ் மீட்டர் ஒன்று இருக்குது. சரியா? எங்களை ஒவ்வொருத்தருக்கும் லவ் மீட்டர் ஒன்று இருக்குது. இந்த லவ் மீட்டரை வந்து நாங்கள் என்ன தெரியுமா செய்யணும், அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும். அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபியூல் டேங்க் இருக்கிறது தானே, ஃபியூல் டேங்க் இருக்குது. எங்க ஒரு பைக்லேயோ ஒரு கார் ஒன்றோ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் வெஹிக்கலில் ஃபியூல் டேங்க் ஒன்று இருக்குது. இப்போ அதில் காட்டும் அந்த ஃபியூல் வந்து எங்கே இருக்குது. ஒரு இடத்துல இருக்கும், இந்த தொங்கல் இருக்கும், என்று போட்டு இருக்கும். அதாவது அது வந்து எண்ட் பாயிண்ட் இல்லாட்டி எட்ஜ்ன்னு சொல்றது. ரைட், கடைசி கட்டம். அங்கே போனால் எஃப்னு போட்டுக்கிறாங்க, ஃபுல். அப்போ நாங்கள் எப்போவுமே ஆசைப்படுற வந்து இந்த ஃபியூல் டேங்க் வந்து ஃபுல்லாக இருந்தால் நல்ல, ஃபுல்லாக இருக்கிற நேரம் அந்த வெஹிக்கிளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதால் அதை வந்து கீழே குறைய 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 என்ன தெரியுமா நடக்கும், அது அதுக்கும் வெஹிக்கிளுக்கும் நிறைய என்ஜினுக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அப்போ எங்களுக்கு ஃபியூல் ஈக்குதா இல்லையான்றதை எங்களுக்கு அந்த மீட்டரில் விளங்குற மீட்டரை பார்த்து என்ன தெரியுமா செய்யறது, ஒரு ஷெட் ஒன்று நிப்பாட்டி அந்த ஃபியூலை நாங்கள் டேங்கை ஃபுல் பண்ணி கொடுவோம். இதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையில மீக்குது வந்து லவ் டேங்க் இருக்குது. அது ஃபியூல் டேங்க், பெட்ரோல் டேங்க், டீசல் டேங்க். இது வந்து என்னது, லவ் டேங்க். சரியா? இந்த லவ் டேங்க்கும் என்ன தெரியுமா செய்யும், திருமணம் முடிச்ச புதுசுல இது வந்து ஃபுல்லா தான் நீக்கும். திருமணம் முடிச்ச புதுசு எப்படி நீக்கும், ஃபுல்லா தான் நீக்கும். ஆனா போ 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 என்ன தெரியுமா செய்வோம், நாங்கள் அதை கவனிக்க தவறுறேன். இந்த லவ் டேங்கை ஃபுல் பண்ணி கொள்றதுக்கு நாங்கள் தவறுறேன். நான் நினைக்கிறேன் அது பாட்டு அது ஃபுல்லாவியே இருக்கும்போது நினைக்கிறேன். அப்படி இல்லை. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் டிஃபரெண்டான ஆட்கள், ஆண் பெண் என்ற ரெண்டு பேர். ஒரு வைஃப்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு, ஹஸ்பண்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு. ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு தொங்கல்ல இருந்து வந்திக்கிற ஆட்கள். ஸோ இப்போ என்ன தெரியுமா நடக்கும், அதுவும் ரெண்டு பேரும் மனிதர்கள், மலக்குமார்கள் எல்லாம் தானே மனிதர்கள். அப்ப என்ன நடக்கும்னு கேட்டா மனக்கசப்புகள் வரும், சங்கடங்கள் வரும், மூணாவது நபர்கள்ட தலையீடுகள் வரும். ரைட். அப்ப இதால என்ன தெரியுமா நடக்கும், அந்த சின்ன சின்ன கசப்புகள், மனக்கசப்புகள் வரும், சிக்கல்கள் வரும், பிரச்சனைகள் வரும், வாய் தகராறுகள் வரும். இதால் என்ன நடக்கும் கேட்டா ஃபியூல் டேங்க், லவ் டேங்க் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அங்க மீட்டர் இது பார்த்துக்கொள்ள, இங்க மீட்டர் இல்லை, அதனால விளங்காது எங்களுக்கு ஃபியூல் டேங்க் குறைகிறது, சாரி லவ் டேங்க் குறைகிறது. அப்ப காலப்போக்கில் என்ன தெரியுமா நடக்கும், இது நாங்க ஃபுல் பண்ணிக்குள்ள ட்ரை பண்ணல, குறைஞ்சி 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 வந்து கடைசா எல்லாமும் படும். இப்ப வந்து இது ரிசோல இருக்குது, எட்ஜ்ல இருக்குதுன்னு எல்லாமும் படும். அதையும் கணக்கு எடுக்கிறீல்ல, இன்னும் கீழே போயிட்டு கடைசியில் என்ன நடக்கும், வண்டி நிற்கும். சரியா? வண்டி நிற்கும். இது எப்ப நடக்கும், இதை கவனிக்காம விட்டா திருமணம் முடிச்சு 6 மாசத்துல நடக்க சான்ஸும் மீக்குது, 1 வருஷத்துல நடக்க சான்ஸும் மீக்குது, 10 வருஷத்துல நடக்க சான்ஸும் மீக்குது. ஸோ இதை கட்டாயம் நாங்க பார்த்துக்கொள்ள வேணும். எதெல்லாம் இந்த லவ் டேங்கை என்ன எதெல்லாம் டேமேஜ் பண்ணும், இல்லாட்டி எதெல்லாம் இந்த லவ்வை ரெடியூஸ் பண்ணும், அதை நாங்க படிச்சுக்கொள்ள வேணும். ரைட். உதாரணமா ஈகோ இருக்குது, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, எதிர்பார்க்காத ரியல் அல்லாத எங்களோட எதிர்பார்ப்புகள். ரைட். அதே மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாம இருக்கிறது. ரைட். கம்யூனிகேஷன் எரர் இருக்கிறது. இதெல்லாம் மிக முக்கியமான காரணங்கள். இது குறையிறது. இது 9வது விஷயம் நான் சொன்னேன். அப்ப இது சம்பந்தமா நாங்க படிக்க வேணும், எப்படி அந்த லவ் டேங்கை ஃபீல் பண்ணலாம் படிக்க வேணும். ரைட். இது ஒரு முக்கியமான விஷயம். 10வது விஷயம், கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் இன் லவ் ரிலேஷன்ஷிப். திருமண உறவுல வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் வர நேரம் அதை எப்படி வந்து நாங்க அதை மேனேஜ் பண்ணிக்கொள்ள கான்ஃப்ளிக்ட்ஸ். ரைட். அப்ப அது சம்பந்தமாக நாங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துல இருந்து ரப்பர் பேண்டை இழுக்கிற மாதிரி இழுத்து கொண்டே இருந்தா அது யாராவது ஒருத்தர் விட்டா இன்னொருத்தருக்கு அது வலிக்கத்தான் செய்யும். ரைட். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று அதை என்ன செய்யணும், ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்து கொண்டு இருக்காம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர வேணும். ஆனா ஒருத்தர் வர ரெடி, இன்னொருத்தர் வார் இல்லை, இங்கே தான் அந்த பிரச்சனையே வாருது. ஸோ அப்போ அந்த மாதிரி கட்டங்கள் எங்கட லைஃப்ல வராமிக்கிறதுக்கு இந்த நாலேஜை நாங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளத்தான் வேணும். ரைட். ஓகே. ஸோ அப்போ இப்போ நான் சொன்ன இந்த 10 விஷயங்களும் என்ன செய்யும்னு கேட்டா எங்கட இந்த லவ் அன்லாக் பண்றதுக்குரிய முக்கியமான 10 விஷயங்கள். இது எல்லாமே இன்னும் இருக்குது. நான் பேசிக்கான 10 விஷயங்கள் சொல்லிக்கிறேன். இந்த 10 விஷயங்களையும் நாங்க பார்க்கணும், இது எங்கட லைஃப்ல இருக்குதா, நான் இது சரியா மேனேஜ் பண்ணி கொண்டு தானா இருக்கிறேன். ரைட். இந்த 10 எனக்கிட்ட இருக்குதா, நான் இதுல அடிக்கடி இதுல இருக்கிற விஷயங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறேனா,
இன்னத்தை நாங்க ஒரு முறை எங்கட ரிலேஷன்ஷிப்பை வச்சு நாங்க யோசிக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க 2 பேரும் யோசிச்சு பாருங்க, இதுல ஏதாவது நடக்குதா, நாங்க செஞ்சு கொண்டு தான் ஈக்கிறோம். ரைட்? இல்ல எனக்கு அப்படி ஒன்றே தெரியவா, இல்ல நான் மறந்து போய் தீக்கிறேனா, அப்ப நாங்க இதில் திருப்பி உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. ரைட்? ஸோ அப்ப இந்த நாங்க அந்த கோர்ஸை டிசைன் பண்ணிக்கிற என்னத்துக்குன்னு கேட்டா, இந்த விடயங்களை எல்லாம் உள்வாங்கி ஒரு திருமண வாழ்க்கையில இந்த அன்பை பேஸாக வச்சு அந்த திருமண வாழ்க்கையை கட்டமைக்கிறதுக்காகத்தான், அதுக்குரிய வழிகாட்டலாகத்தான் இந்த கோர்ஸை நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறோம். ஆனா இதை படிக்கிற நேரம் என்ன நடக்கும், இந்த 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 பாடநெறியை முடிக்கிற நேரம் திருமணம் சம்பந்தமாகிற சில பிழையான புரிதல்கள் களையப்படும். ஏன்னா சிலவங்க டீக்கிற திருமணம் வேண்டாவே என்னத்துக்கு திருமணம் முடிக்கிற, ஏதோ இந்த சமூகம் சும்மா ஈக்கிற போற வார இடமெல்லாம் கேட்கிற கல்யாணம் முடிக்கலையான்னு நீ அதுக்காக முடிச்சிக்கிற. ரைட்? இப்படியான சில பிழையான புரிதல்கள் இருக்கிற, அதை இல்லாமக்கலாம். மேரேஜ் என்சைட்டி, சிலவங்களுக்கு திருமணம் வேண்டாவே பயம், இதை முடிச்சா இருக்கிற சுதந்திரம் எல்லாம் இல்லாம போய்த்திரும், இது என்ன நடக்கும். ஸோ அந்த அந்த மேரேஜ் என்சைட்டியை இல்லாமல் ஆக்கி கொள்ளலாம் இதை படிக்கிற நேரம். ரைட்? ஏன்னா சம்டைம் நான் படிச்சுப்பேன், நான் இது சம்பந்தமா படிச்சுப்பேன், பட் என் லைஃப் பார்ட்னர் அதுக்கு செட் ஆகுற அவரை இது 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 சம்பந்தமா எந்த நாலேஜும் இல்லாத ஒரு ஆளுன்னு சொன்னா எஸ், அப்ப இந்த பிரச்சனை வரும். ஸோ அப்போ ஒருத்தர் மட்டும் இதை படிச்சு போதேன்னா, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்கன்னு சொன்னா 2 பேரும் படிக்கணும். திருமணம் முடிக்க இருக்கிறவங்க நீங்க உங்களோட நாலேஜை எடுத்துக்கொண்டு நீங்க திருமணம் முடிக்கிற டைம்ல சரி, உங்களோட ஹஸ்பண்டுக்கு இந்த மெசேஜை சொல்லி கொடுக்கிற ஒரு ஆளாக சரி, நீங்க என்ன செய்யணும், உங்களை நீங்க வளர்த்துக்கொள்ளணும். ரைட்? சரியான வாழ்க்கை துணையை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, நான் இன்னும் திருமணம் முடிக்கல, ஸோ நான் இதுக்கு போறதான் திருமணம் முடிக்க இருக்கிறேன், என்ன லைஃப் பார்ட்னரை சரியான ஒரு ஆளை நான் எப்படி செலக்ட் பண்றது, இல்லை நான் ஆல்ரெடி இப்போ திருமணம் முடிச்சு தான் நிற்கிறேன், அப்ப ஏண்ட லைஃப் பார்ட்னருக்கு ஏற்ற மாதிரி என்ன நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுது, ஏண்ட லைஃப் பார்ட் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மற்றவங்களை மாற்ற போயில தானே. ஸோ 2 பேரும் தீர்மானிச்சு கொள்ற, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஏற்ற மாதிரி எப்படி நான் என்ன மாற்றி கொள்ளுது. ஸோ அதுக்குரிய கைடன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். திருமண வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி நாங்க ஹேண்டில் பண்ணிக்கொள்ளுது, அநேகமானவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கொள்றன்ற அந்த கைடன்ஸ் இல்லாம போகும். சில நேரம் 3வது ஒரு ஆள்கிட்ட ஐடியா கேட்க போயிட்டு அவர் இன்னும் அதை பெருசாக்கி விடுற வேலைகளும் நடக்குது. ரைட்? ஸோ ஒத்தர்ட மேல ஒருத்தர் அன்பு செலுத்துறது எப்படி, இது மாதிரியான பல விஷயங்களை இதுல இருந்து படிச்சு கொள்ளலாம். ஸோ எங்களோட இந்த ஒர்க் ஷாப், இந்த ப்ரீ மேரிட்டல் அண்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் பிளஸ் கைடன்ஸ், இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணினவங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிறைய பேர் அவங்க சொல்லுற விஷயம் என்னன்னு கேட்டா, இதை படிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு நியாயமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கிடைச்சிக்குது. இது ஒருத்தர் சொன்ன ஒரு ஃபீட்பேக், கொஞ்சம் கேளுங்க என்ன சொல்றாங்க. I always had the fear of getting married because I thought marriage would restrict my freedom. It would be a burden and it will make my life really hard. But at the end of this course, I got to know how beautiful marriage life is. No matter what kind of a problem comes, maturity and understanding the differences of our loved one is the key. அம்மாக்கு மாரிஃபைல் சார் ஒவ்வொரு கிளாஸும் செஞ்ச முறைகள் மிச்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அவர் ஒவ்வொருத்தரை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி மிஸ் ஆகின கிளாஸஸ் எல்லாமே எங்களுக்கு அனுப்பி டாஸ்கெல்லாம் மிச்சம் பிரோசனமான டாஸ்கெல்லாம் பெறுவார். உண்மைக்கு அவர் ஆஃபியத்லேயும் இனிமேலையும் அதெல்லாம் பறக்க செய்யணும். ஸோ இந்த ஒர்க் ஷாப், ரைட், இந்த ஒர்க் ஷாப்பை நாங்கள் இந்த ஒரு நோக்கத்தோடு தான் செஞ்சு இருக்கிறோம், நாங்கள் டிசைன் பண்ணி இருக்கிறோம். ஸோ இது 23வது பேட்ச், இது வரைக்கும் 22 பேட்ச் நடந்து முடிஞ்சிருக்குது. 23வது பேட்ச் தான் இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இவ்வளோ நேரமும் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குது, தெளிவுகள் பெற்றுக்கொள்ளணும்னு மனுஷன்னா இன்ஷால்லா நான் கடைசியாக ஒரு டைம் எடுத்தாலும் உங்களுக்கு அதில் கேட்டுக்கொள்ளலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போகிறேன். இது எங்களோட இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம். நீங்கள் இப்போ இணைஞ்சிக்கிற நான் எதிர்க்கு வரக்கூடிய இந்த மாதத்தில் நடைபெற இருக்கிற இந்த கோர்ஸ் த இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராமில். ஸோ இந்த கோர்ஸ், இந்த ஒர்க் ஷாப் எப்படி நடக்க போறேன்ற சம்பந்தமான ஒரு இன்ட்ரோடக்ஷனையும் நான் இதில் தர வேண்டிய ஒரு தேவையோன்னு எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ இது எப்படி நடக்க போகுதுன்னு சொன்னால், இது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களை பர்சனலாகவும் குரூப்பாகவும், இண்டிவிஜுவலாகவும் குரூப்பாகவும் இதில் டீச் பண்ணப்படும். கைடிங், மென்டரிங், கோச்சிங், ட்ரைனிங், ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒர்க் ஷாப்பாக தான் இருக்கும். இது வெறுமனே ஒரு 1.5 hour கிளாஸ் நடத்திட்டு போகிறதில்ல. இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த ஒர்க் ஷாப்பை என்ன செய்ய போகிறோம், நடத்த போகிறோம். அவங்களுக்கு நாங்கள்
மென்டர் பண்ண போறோம். இப்படித்தான் இது நடக்க போகுது. ரைட். அப்ப இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி பிரசன்டேஷன்ஸ், ஒவ்வொரு தலைப்பும் பிரசன்டேஷன் அமைப்பில் தான் நடக்கும். ஒரு புரோக்கன் லாங்குவேஜ், கேஷுவல் லாங்குவேஜ். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு விளங்கும். பயான் பண்ற டோனலம் இல்லை, சுத்தமான டோனலம் இல்லை. எனவே இங்கிலீஷ் மீடியம், சிங்கள மீடியம் படிச்சவங்களும் ஃபாரின்ல இருந்து ஸ்ரீலங்கன்ஸ், ஃபாரின்ல இருக்கிற அப்ரோட்ல இருக்கிற ஸ்ரீலங்கன்ஸும் கூட ஜாயின் ஆகி படிக்கிறாங்க. ஸோ படிக்கலாம். கொஷன் அண்ட் ஆன்சர், உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், அதுக்குரிய விட கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு கேஷுவல் டிஸ்கஷன் மெத்தட்ல தான் நடக்கும். ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது, வெரி இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜிங்கான ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்கும் ரிலேட்டடான வீடியோஸ், அது சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் போடுவோம். ஸோ இப்படி இந்த 3 months நடக்க போகிற இந்த கோர்ஸில் மொத்தமாக உங்களை என்கேஜ் பண்ணுற ஒரு வேலையை மாதிரி தான் இந்த கோர்ஸை வந்து டிசைன் பண்ணிக்கிறோம். கிழமைக்கு ஒரு நாள் வந்து ஒரு 1.5 hour உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டை முடிச்சுட்டு போகிற விஷயம் ஒன்றும் இல்லை. எவ்ரி டே உங்களுக்குரிய ஒர்க்ஸ் வந்து கொண்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தாலும் உங்களோட ஃப்ரீ டைமில் அதெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். ரைட். ஸோ ஜூமில் கிளாஸஸ் நடக்கும். அதே மாதிரி யூடியூப்லையும் உங்களுக்கு மிஸ் ஆகின கிளாஸஸை பார்த்துக்கொள்றதுக்கு சம்டைம் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் ஆகினு வைங்களே. ஸோ அதை பார்த்துக்கொள்றதுக்குரிய திருப்பி ரிஃபர் பண்ணிக்கொள்ளணும்ன்றது நீங்கள் தேவை இருந்துன்னு சொன்னால் யூடியூப்ல ரெக்கார்டிங்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ வாட்ஸ்அப்லையும் சேர்த்து தான் கொண்டு போவோம். இது 3ஐயும் சேர்த்து எங்களோட அலிஃப் LMS ஒன்றிக்குது, எங்களோட அகாடமியோட LMS ஒன்றிக்குது. நீங்கள் LMSல இன்ஷால்லா ரெஜிஸ்டர்ட் ஆகணும். ரெஜிஸ்டர்ட் ஆகினதுக்கு போகிற இன்ஷால்லா உங்களுக்கு அது த்ரூ உங்களோட நோட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ரைட். எங்களோட வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், அது த்ரூ உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகக்கூடலாம். அது எப்படி என்னது நான் பின்னால் காட்டுறேன்னு சொன்னேன். ரைட். யாருக்கெல்லாம் ஜாயின் ஆகலாம்னு சொன்னால் 20 வயதுக்கு மேலே இருக்கிற ஜென்ஸ் ஆண்களுக்கும், 18 வயசுக்கு மேலே இருக்கிற கேர்ள்ஸ் லேடிஸ் உங்களுக்கும், மெரி பண்ணினவங்களும், புதுசாக மெரி பண்ணிக்கிறவங்களும், மெரி பண்ண இருக்கிறவங்களும், அண்டர் கிராஜுவேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறேன்னு சொன்ன அவங்க, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், உலமாக்கள் யாருக்கும் இதில் ஜாயின் ஆகலாம். ரைட். இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக தான் இன்ஷால்லா நடக்க இருக்குது. ஸோ கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் இன்ஷால்லா April 4th இருந்து எவ்ரி சாட்டர்டே இன்ஷால்லா நடக்கும். 4ஆம் தேதி முதலாவது கிளாஸ் நடக்கும். அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு சாட்டர்டே என்ன செய்யணும்னு சொன்னால் கிளாஸஸ் நடக்கும். ஸோ நினைக்கிறேன் பெரும்பாலும் ஜென்ஸும் ஆஃபீஸ் போகிறவங்க, ஒர்க்குக்கு போகிறவங்க இருந்தால் சாட்டர்டே நைட்டுன்றது ஒரு லீவு நாள், சண்டே மார்னிங்கும் ஒரு ஃப்ரீயான நாள்ன்றதுனால ஸோ அந்த டேட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோம். 8 to 9:30 வரைக்கும் இன்ஷால்லா நடக்கும், லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் சேர்த்து. அதில் ஒரு 2 கிளாஸஸ் என்ன செய்யணும்னு கேட்டால் செப்பரேட்டாக நடக்கும். ஏன்னா அந்த 2 கிளாஸும் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் சேர்த்து செய்யலாத கிளாஸ். ஸோ அது செப்பரேட்டாக நடக்கும். மற்றபடி காமனான டாபிக் எல்லாம் சேர்த்து நடக்கும். ஒவ்வொரு டாபிக்குக்கும் ரிலேட்டடான கொஷனையா ஃபார்ம்ஸ், நோட்ஸ், வீடியோஸ் எல்லாம் எங்களோட LMSல நாங்கள் போட்டிக்கிறோம். அதை உங்களுக்கு என்ன செய்யலாம், அதில் போயிட்டு எனி டைம் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸையும் கூட பார்த்துக்கொள்ளலாம். ரைட். ஸோ அப்போ இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணினவங்களோட ஃபீட்பேக்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு இடையில போட்டுட்டு வந்தேன். இந்த ஃபீட்பேக்கையும் கொஞ்சம் கேளுங்க, அப்போ உங்களுக்கு விளங்கும் இதில் முக்கியத்துவம். இந்த ஃபீட்பேக் என்னன்னு சொன்னால், இப்போ எங்களோட ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லாரும் கட்டாயமாக இதுமாதிரி நாலேஜ் உண்டு, இதுமாதிரி கைடன்ஸ் வந்து கட்டாயமாக வேணும். எனக்கு இந்த 100% எஃபிஷியன்ட் அண்ட் 100% யூஸ்ஃபுல்னு செல்லும் இந்த கோர்ஸ் சம்பந்தமாக அல்ஹம்துலில்லாஹ். To be honest, this was really a wonderful course, both personally and professionally. Alif sir, without a doubt, he is always an engaging presenter. நான் மாதிரி பண்ணி இப்போ தான் 2 weeks ஆகுது. மாஷா அல்லாஹ் வந்து நல்லா இருந்துச்சு. கிளாஸஸ் தேவையான கிளாஸஸாக இருந்துச்சு. நான் நிறைய விஷயங்கள் படிச்சு கொண்டேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ரைட். கோர்ஸ்ல சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. இந்த ரெஜிஸ்டர்ட் ஆகினவங்களுக்கு நாங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவோம். யாரும் எங்கேயாவது அகாடமிஸ் அப்படி இல்லைன்னா காலேஜஸ்ல இருந்து ஜாயின் ஆகுறவங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் ஜாயின் ஆகுறவங்களோட எத்தனை பேர் நீங்க ஜாயின் ஆகுறீங்களோ அவங்க அவ்வளோ பேரும் ரெஜிஸ்டர்ட் ஆகிதான் நீங்க ஜாயின் ஆக வேணுமென்றதையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். குறைஞ்சது ஒரு எங்களெல்லாம் 15 கிளாஸஸ் நடக்கும். அதுல 10 கிளாஸ் ஆவது கவர் பண்ணி இருக்கிற நேரம் தான் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும் என்றதையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். கோர்ஸ் ஃபீ ஒன்று இருக்குது, ஏற்கனவே நான் குரூப்லேயும் போட்டிருந்தேன். ஸோ இதில் இருக்கிற கோர்ஸ் மெட்டீரியல்ஸ், டாஸ்க், ஆக்டிவிட்டீஸ் உங்களோட குரூப்பாகவும் இண்டிவிஜுவலாகவும் நாங்கள் கோச் பண்ணுவோம். சர்டிஃபிகேட் பிரிண்டடோ இல்லாட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். போஸ்டல் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் உங்கள்கிட்ட எடுக்கிறது ஒரு சாதாரணமான தொகை. ஒரு தனி ஒரு ஆளாக இருந்தால் 5,000 நாங்கள் எடுக்கிறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் ஸோ 10,000 தான் சார்ஜ் பண்ண வேணும். பட் நாங்கள் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்து 6,000, 4,000 ரெடியூஸ் பண்ணி லெஸ் பண்ணி 6,000 நாங்கள் எடுக்கிறோம். இண்டிவிஜுவல் அண்டா 5,000, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டா 6,000
நாங்கள் எடுத்திக்கிறோம். நாங்க உண்மையாவே ரைட். அப்போ இந்த கோர்ஸ்ட பெருமதியம் நீங்க பாருங்க எப்படின்னு சொல்லி. ரைட். நாங்க உண்மையாவே இதை ஒபிஷியலி இதை நாங்க எங்க சரி ஃபாலோ பண்றேன்னா சொல்லிட்டு ஒரு 10-15,000 இந்த கோர்ஸுக்கு பேத்திக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப சின்ன ஒரு பட்ஜெட்ல ஏகப்பட்ட நாலேஜ்ல புதுசா அழகா சொல்லி தந்த சாருக்கு தான் நான் ஜிசாக்கல்லா. கிட்டத்தட்ட அவ்வளோ பெருமதியான ஒரு கோர்ஸ் ஒன்று தான். ஜஸ்ட் ஒரு 5-6,000க்கு நாங்கள் ஏன் செய்கிறோம்னு சொன்னால் இதில் பயனடையணும் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள வேணும், டிவோர்ஸ் ரேட்ஸை குறைக்கணும் என்ற நோக்கங்களோடு தான் இது செய்கிறது என்ற விஷயத்தை நான் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ரைட். ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தியிலிருந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகலாம். சரியா? இந்தியிலிருந்து 31ஆம் தேதி, இந்த மாதம் 31ஆம் தேதி கமிங் டியூஸ்டே வரைக்கும் டைம் இருக்குது. நைட் 12 o'clock வரைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு இன்ஷால்லா ரெஜிஸ்டர் ஆகலாம். எங்களோட கோர்ஸ் ஃபீயை எங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, நான் டீட்டெயில்ஸை போடுறேன். அதுக்கு நீங்கள் டிபாசிட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் அனுப்புங்க. எங்களோட எல்எம்எஸ் இருக்குது. இந்த வெப்சைட்டை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் வரும், அலிஃப் குளோபல் அகாடமி என்று. அதில் இந்த இடத்துல பாருங்கள் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஐக்கன் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணினு சொன்னால் இப்படியான ஒரு பேஜ் வரும். அதில் இருக்கிற ரெஜிஸ்டர் நவ் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களோட டீட்டெயில்ஸை கேட்கும். ஒரு 3 ஸ்டெப்பில் என்ன செய்யலாம், உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று வரும், உங்களோட எஸ்எம்எஸ் ஒன்று வரும், அலிஃப் எல்எம்எஸ் என்ற மெசேஜ் ஒன்று இதில் இருந்து. அதை வச்சு என்ன செய்யலாம், உங்களுக்கு எங்களோட கோர்சஸில் ரெக்கார்டிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் நோட்ஸ், அதெல்லாம் எனி டைம் உங்களுக்கு எக்ஸஸ் பண்ணி பார்க்கறதுக்குரிய சான்ஸ் ஒன்று இருக்குது. ரைட். ஓகே. நீங்கள் ரெஜிஸ்டர்ட் ஆகினதுக்கு பிறகு கேர்ள்ஸும் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேரும் செப்பரேட்டான 2 குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் இன்ஷால்லா உங்களை ஆட் பண்ணுவோம். அதில் தான் உங்களோட கிளாஸில் லிங்க்ஸ் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறது. இது வந்து ரெஜிஸ்டர்ட் ஆகினதுக்கு பிறகு தான் இதில் நாங்கள் உங்களை ஆட் பண்ணுவோம். இது எங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இதில் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் கோர்ஸ் ஃபீயை டிபாசிட் பண்ணிவிட்டு அதோட ரெசிப்ட், ரைட், கிளியரான ரெசிப்ட் கட்டாயம் தேவை. ரெசிப்டை நீங்கள் அனுப்புங்க இந்த நம்பருக்கு, note 7166645462. இதுக்கு நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் இன்ஷால்லா உங்களோட நாங்கள் எட் பண்ணி கொள்வோம். ரைட். ஸோ இதுதான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள். இந்த கோர்ஸ் எப்படி நடக்க போகுது, இதோட முக்கியத்துவம் என்ன, இதில் நாங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் மெயினாக உங்களுக்கு சொல்லித்தரப்பட இருக்குது என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தமாக கேள்விகள் இருக்கிறேன்டா கேட்கலாம். நாங்கள் 8 to 9:30 வரைக்கும் போட்டுரும். இன்னும் ஒரு 10 minutes எங்களுக்கு டைம் இருக்குது. 24th பேட்ச் இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் தான் நடக்கும். ஓகே. டிப்ரெஷனில் ஒரு ஆள் கேள்வி ஒன்று கேட்டுக்கிறீங்க. டிப்ரெஷனில் ஈக்கிற ஒருத்தர் அதிலிருந்து ரிலீஃப் ஆக மெரி பண்ணினா பரவாயில்லையாண்டு. நீங்கள் டிப்ரெஷனில் ஈக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போதைக்கு மெரி பண்ணப்படாது. அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வாரத்துக்கு ஈக்கிற தெரப்பிஸ், ட்ரீட்மெண்ட், டெக்னிக்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு தான் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா மேரேஜ் லைஃப்குள்ளுக்கு போகணும். அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்னு கேட்டா இருக்கிற டிப்ரெஷனோட மேரேஜ் லைஃபும் டிப்ரெஷனாக தான் மாறும் உங்களுக்கு. ஸோ அதனால அதுக்குரிய கன்சல்டேஷனை நீங்க கட்டாயம் எடுத்துக்கொள்வது நல்லது. ஓகே. வேற எதுவும் உங்களுக்கு கொஷன்ஸ் இருக்குதா கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஒரு ஆள் போட்டிக்கிறீங்க ஜூன்ல வெட்டிங், அதுக்கு 15 கிளாஸஸை ஃபினிஷ் பண்ணின ஏழுமா? ஓ எஸ், எங்கட கிளாஸஸ் இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் போகும். உங்களுக்கு அதுக்கு இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு முக்கியமான டாபிக்ஸ் இருக்குது, மாதிரி பண்ண இருக்கிறவங்களுக்கு முக்கியமான டாபிக்ஸ் இருக்குது. அதை உங்களுக்கு கவர் பண்ணி கொண்டு பேலன்ஸ் அவங்களோட வெட்டிங் பிஸியில் உங்களுக்கு கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி இல்லாமல் போனால் அதில் ரெக்கார்டிங்ஸை இன்ஷால்லா உங்களுக்கு கவர் பண்ணி கொள்ளலாம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷால்லா. ஓகே. ரைட். ஓகே. 50 இயர் ஆக்கள் ஜாயின் ஆக ஏழுமான்னு கேட்டிக்கிறீங்க. எஸ், கட்டாயம் ஏழும். ஏன்னா நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன். எங்கள் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணின பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு 2 கேர்ள்ஸ்ட பேரண்ட்ஸ் ஃபீட்பேக் ஒன்று தந்திருந்தாங்க. இந்த கோர்ஸை இப்போ நான் கல்யாணம் முடிச்சு 25 இயர்ஸ், 40+ அவங்களுக்கு. ஸோ நானும் இதில் ஜாயின் ஆகினா நல்லா இருந்திக்குமே யோசிச்சு நான் நினைக்கிறேன்னு ஒரு ஆள் மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் ஜாயின் ஆகினாங்க, அவங்களோட பேத்திக்கு
பேத்திக்கு படிச்சு கொடுக்கறதுக்காக ஒரு ஆட்சி ஒரு ஆள் ஜாயின் ஆகினாங்க. சரி, அவங்களும் ஜாயின் ஆகி நல்ல ஒரு ஃபீட்பேக் ஒன்று தந்திருந்தாங்க. ஸோ இதுக்கு ஏஜ் எல்லாம் இஷ்யூ ஒன்று இல்லை, ஒன்று தாராளமாக ஜாயின் ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட். ஐ எம் அ ஒர்க்கிங் உமன் பட் ஹஸ்பண்ட் செக் பண்றலன்னு சண்டை பிடிக்கிற, அது வந்து உங்களோட இருக்கிற இறக்கத்திலே ஆയിരിக்கும். ரைட். அதனால அவரு சண்டை பிடிக்கிறாங்க, நீங்க செக் பண்ணுங்க, அவரோட மெசேஜ் பண்ணுங்க. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் லைஃப்ல எஃபெக்ட் பண்ணும். பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் லைஃப்ல எஃபெக்ட் பண்ணுமாண்டா அது எப்படியான ரிலேஷன்ஷிப் பண்றது எங்களுக்கு தெரியணும் தானே, தெரியாம சொல்ல கஷ்டம். அவரு பிஸியான ஆள், அவரு பிஸி ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை, அவரு மெசேஜ் பண்ணுவாரு, நீங்க மெசேஜ் பண்ணி பாருங்க. லைஃப்ல ஒரே சண்டை, அதுக்கு என்ன செய்ய? லைஃப்ல ஒரே சண்டை, அதுக்கு என்ன செய்ய? என்ன சண்டைன்னு பார்க்கணுமே. ரைட், என்ன சண்டைன்னு பார்க்கணும். இன்ஷால்லா பேசுவோம். எனக்கு ஆகஸ்ட் வெட்டிங், அப்போ நீங்க 2 பேரும் ஜாயின் ஆகினா இண்டிவிஜுவல் அமௌண்ட் பே பண்ணணும் இல்லாட்டி ஆகஸ்ட்ல தான் வெடினா நீங்க என்ன மெரி பண்ணல அப்படித்தானே, நீங்க என்ன கப்பல் இல்லை. ஸோ அதை நீங்க பாருங்க இன்ஷால்லா. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும், 4th 4ஆம் தேதி. ஸோ இன்றைக்கு 28, அப்போ நெக்ஸ்ட் சாட்டர்டே இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணும். ஜாயினாக கிடைக்கலன்னா அவங்களுக்கு இன்ஷால்லா ரெக்கார்டிங்ஸ் கவர் பண்ணி கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸுக்கு. ஓகே, கமிங் ஃப்ரைடேக்குள்ள, அதாவது டியூஸ்டே தான் டைம். நீங்கள் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, உங்களோட சுச்சுவேஷனை பார்த்து இன்ஷால்லா பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட். ஓகே, வேற ஏதும் இருந்தால் கேட்கலாம் இன்ஷால்லா. நான் இப்போ ஃபாரின்ல இருக்கிறேன், ப்ராக்டிக்கல் நடக்குமெண்டு எப்படியா? ரைட், ஃபாரின்ல இருக்கிறேன்னா பிரச்சனை இல்லை. ஃபாரின்ல இருக்கிறவங்க ஜாயின் ஆகுறாங்க, அவங்களுக்கு டைம் இஷ்யூஸ் இருக்கிறேன்னு சொன்னால் ரெக்கார்டிங்ஸை கவர் பண்ணுறவங்களும் மீக்கிறாங்க, அவங்களுக்கு ஜாயின் ஆகலாம் இன்ஷால்லா. உங்களுக்கு எல்எம்எஸ்ல பே பண்ணி ரெஜிஸ்டர்ட் ஆகும் மேலும், இல்லாட்டி எங்களை வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று தானே நீங்கள் டிரெக்டாக அதுக்கு அனுப்பினா நாங்கள் உங்களை எல்எம்எஸ்க்கு இன்ஷால்லா ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஓகே, நல்ல. அப்போ நான் நினைக்கிறேன் எல்லாம் ஓகே. சும்மா சூடாகுறேன்னு சொன்னா இப்படித்தான், அப்படி நீங்க கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல கஷ்டம். அந்த சூடாகுறேன்னா என்ன காரணம் ஒன்று இருக்கணும். சம்டைம் அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்க சான்ஸ் இருக்குது, அதை என்னன்னு எங்களுக்கு இப்படி சொல்ல இயலா. நீங்க பர்சனலா இருந்தா மெசேஜ் ஒன்று போட்டு கேளுங்க, இன்ஷால்லா பாப்போம் அது என்னன்னு சொல்லி. பேரண்ட்ஸ், நீங்க கேட்டிக்கிற சிஸ்டர் விலங்கல்ல, பேரண்ட்ஸ் பார்த்தாலே மேரேஜ் என்று கேட்டீங்க, என்னன்னு விலங்கல் எனக்கு. ஓகே, நல்ல. அப்போ ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன். இந்த இடத்துல ஜாயின் ஆகியிருந்த உங்கள் அனைவருக்கும் நீங்க என்ன நோக்கத்தோடு ஜாயின் ஆகிக்கிறீங்களோ அது அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று நான் துவா கேட்டுக்கொள்றேன். இன்ஷால்லா இந்த கண்டினியூவா இந்த கோர்சஸ் வந்து நான் தான் நடத்த இருக்கிறேன். என்னோட டீட்டெயில்ஸ் தான் இதில் போட்டிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 23 பெஞ்சஸ் செஞ்சு முடிச்சிக்கிறோம். இப்போ அதனால உங்களுக்கும் இன்ஷால்லா இந்த கோர்ஸில் இணைஞ்சு ஜாயின் ஆகி படிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு உங்களுக்குரிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் காட்டிக்கிறோம். இதை ரெக்கார்டிங்ஸையும் நான் இன்ஷால்லா குரூப்பில் போடுறேன். வேறு எதுவும் இருக்கிறேன்டா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் த்ரூ உங்களோட மெசேஜையும் டவுட்ஸையும் கேட்டுக்கோங்க. ஸோ ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன். அப்போ முடிச்சுக்கொள்வோம், வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் மிச்சம். ஓகே, ஓகே, ரைட். ஸோ ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன், முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.